வணக்கம், என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா. இன்னைக்கு நம்ம நேத்து ஈவினிங் நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் இயர் 5 மார்க் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இருக்கிறது நம்ம படிக்கணும்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் 6 இயர்ஸோடது 2020லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. இன்னைக்கும் அதே மாதிரி தான் 2020லேருந்து 2025 வரைக்கும் இருக்கிற ஆல் previous, that is அதான் அந்த 5 to 6 years இருக்கிற 2 mark questions நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். 2 mark questions வெறும் questions என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்ல போறது கிடையாது. ஸோ questions அதோட என்னென்ன கீ நோட்ஸ் நீங்க போடலாம், கீ பாயிண்ட்ஸ் போடலாம், எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எஸ் குட் ஈவினிங் மஹந்த் ஈஸ்வர் ராஜ்குமார், வெரி குட் ஈவினிங். ஸோ 2 mark questions எவ்வளோ வரும்? 6 2 mark questions எவ்ரி இயர் வருது இல்லையா. 6 into 2 12 மார்க்ஸுக்கு உங்களுக்கு இந்த 2 மார்க் வரும். 2 மார்க்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் 2 மார்க்ஸ்லேருந்து செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. அதே மாதிரி நம்ம 5 மார்க்குக்கு கொடுத்துருந்தேன், 3 மார்க்குக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு PYQ லாஸ்ட் 5-6 இயர்ஸில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதுறேன். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, உங்களோட வேலை என்ன, அந்த கொஸ்டின் எந்த சாப்டர் இருந்து வந்துச்சு. நேற்று 5 மார்க்ல நம்ம பார்த்தோம், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. அப்படின்னா நான் கொடுக்குற இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து ரிப்பீட் ஆகுமா? கண்டிப்பா என்ன ஆகும், ரிப்பீட் ஆகலாம். நம்ம செக் பண்ணலாம். ஸோ எந்த சாப்டர் இருந்து ரிப்பீட் ஆகுது, எந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு என்ன ஆகும், அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் படித்து வச்சுக்கணும். 5 மார்க்குக்கும் அதே மாதிரி தான், 2 மார்க்குக்கும் அதே மாதிரி தான். அப்கமிங் சப்போஸ் 3 மார்க் 1 மார்க் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அதுவும் அதே மாதிரி தான். கிளியர்? ஸோ இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் என்னென்ன கொஸ்டின் எழுதுறனோ அந்த கொஸ்டின் எடுத்துட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் சொல்லும் போது அதோட கீ பாயிண்ட்ஸ், நான் கீ நோட்ஸ் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் எலாபரேட் பண்ணிக்கோங்க. அந்த கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கீவேர்ட்ஸ் அந்த கீ பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் சப்போஸ் அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்பீட் ஆயிருக்கு, எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு கூட எழுதி வச்சுக்கோங்க. அது கூட உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் வைஸ் உங்களுக்கு செக்ரிகேட் பண்றதுக்கு. கிளியர்? புரிகிறதா? எஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 மார்க் சீரீஸ். பட் பிஃபோர் தட் நம்ம கிட்ட என்ன இருக்கு, PW ஆப் இருக்கு இல்லையா. PW ஆப் இருக்கு. இந்த PW ஆப்பை நீங்க என்ன பண்ணணும், நீங்க டவுன்லோட் பண்ணணும். PW ஆப் பிளே ஸ்டோர்லேருந்து ஆர் ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அது நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ஆப்வியஸ்லி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா PW ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் ஃபோன் நம்பர், தட் இஸ் மொபைல் நம்பர் கொடுத்து, நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா OTP வரும். அந்த OTP நீங்கள் கொடுத்து கிளிக் பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு, நீங்கள் பேட்ச்குள்ள ஆப்குள்ளே என்டர் ஆகலாம். பட் இனிமேல் நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் உங்கள் பேட்ச் நேமை நீங்கள் என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. என்ன பண்ணணும், பேட்ச் நேம், சர்ச் பேட்ச் நேம் இருக்கா. ஸோ பேட்ச் நேமை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ பேட்ச் நேம் கிளிக் பண்ணதுக்கப்புறம், பேட்ச் நேம் மீன்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும், ஆப்ஷன் வராது ஆப்வியஸ்லி, நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் அங்கே பேட்ச் வரும். அந்த பேட்சை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை என்ரோல் பண்ணணும். அங்கே என்ரோல் பட்டன் இருக்கும் இல்லையா, என்ரோல். அந்த என்ரோல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது, எந்த ஒரு டீட்டெயில்ஸ். சப்போஸ் ஏதோ ஆப் இருக்கு, அந்த ஆப்ல உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க இந்த என்ரோல் பண்ணும்போது நம்ம பேட்ச்ல அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரி, எந்த ஒரு டீட்டெயில்ஸ் யாருமே கேட்க மாட்டாங்க. வெறும் ஒரு மொபைல் நம்பர், OTP கொடுத்து நீங்க உள்ள என்டர் ஆகி இந்த பேட்சை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? சப்போஸ் இல்லைன்னா மார்க்கெட்ல இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கலாம், டூப்ளிகேட் பண்ணி ஃப்ராட் பண்ற மாதிரி. தயவுசெய்து அதெல்லாமே நீங்க என்ன பண்ணிருங்க, இக்னோர் பண்ணிருங்க. ஏன்னா இந்த பேட்சஸ், நான் இப்போ சொல்ற பேட்ச், நீங்க தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற அத்தனை பேட்சுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். சரியா? ஸோ உங்க பேட்ச் நேம் போட்டு நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல என்ரோல் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே. ஸோ யாராச்சும் உங்களை ஏமாத்துற மாதிரி காசு கொடுக்க கேட்டாங்கன்னா தயவு செய்து அந்த மாதிரிலாம் எதுவும் மாட்டிக்கிறாதீங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். PW உங்க ஃபோன் நம்பர் அண்ட் OTP மட்டும் வச்சுட்டு, ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பருக்கு வர OTP நீங்க கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஆப் லாகின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.
என்ரோல் பண்றது பேட்சஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நீங்க பிடபிள்யூ தமிழ்நாடு, சரியா, பிடபிள்யூ தமிழ்நாடுல இது வரைக்கும் இருக்கிற எல்லா பேட்சஸ்மே என்னது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் இருக்கு. அதுல உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், நோட்ஸ் கிடைக்கும், ப்ராக்டிஸ் செட்ஸ் கிடைக்கும், டிபிபி கிடைக்கும், தட் இஸ் அதர் ப்ராக்டிஸ் செட்ஸ், டெஸ்ட்டுமே சப்போஸ் நீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டுமே இருக்கு, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், சரியா. ஸோ எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஆப்பில் கிடைக்கும், டிபிபி வேணும் ஆப்பில் கிடைக்கும். ஆனால் ஷார்ட் நோட்ஸ், எக்ஸ்ட்ரா நோட்ஸ், எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், சம்மரி, மைண்ட் மேப், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஃப்ரீ தானே, வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுறது யாரும் காசு கேட்க மாட்டாங்க, இதெல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எழுதிருக்கு பாருங்க, ஜாயின் அவர் வாட்ஸ்அப் சேனல் ஃபார் ஆல் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ், கிளியர்? கிளாஸ்க்கு போகலாமா? எஸ், மகாந்தீஸ்வர் ராஜ்குமார், தட் இஸ் உங்க பேரு என்னது, ஏதோ சொன்னீங்க நேற்று, ஐம் ஸோ சாரி, உங்க பேர் மட்டும் மென்ஷன் பண்ணிருங்க. போலாம் கிளாஸ்க்குள்ள. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, எந்த வருஷத்துல இருந்து? மார்ச் 2020 இருந்து, சரியா. பார்ட் 2ல தானே 2 மார்க்ஸ் இருக்கும். பார்ட் 1 ஆப்ஜெக்டிவ் டைப், பார்ட் 2 என்னது 2 மார்க்ஸ் क्वेश्चन, 6 into 2 12 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஜுவாலஜிக்கு. இதே பயோ ஜுவாலஜி அப்படின்னா அதுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா 35 மார்க்குக்கு தான் மொத்தமாவே ஜுவாலஜி நீங்க எழுத போறீங்க இல்லையா. இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க, எது வேணா ரிப்பீட் ஆகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? வாட் இஸ் கொலஸ்ட்ரால் அண்ட் ரைட் எனி ஒன் ஆஃப் இட்ஸ் சிக்னிஃபிகன்சஸ். கொலஸ்ட்ரால்னா என்ன? கொலஸ்ட்ரால் அப்படின்னா அர்லி இந்த பார்ச்சுரேஷனுக்கு அப்புறம் செக்ரீட் ஆகிற ஃபர்ஸ்ட் மில்க், சரியா. த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு செக்ரீட் ஆகிற மில்க், அதுதான் என்னது உங்களோட கொலஸ்ட்ரால். எஸ் ஆர் நோ? இப்போ நீங்க இதை பத்தி எழுதணும், இதை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை எழுதணும்னா என்ன எழுதுவீங்க? வாட் இஸ் கொலஸ்ட்ரால், சிக்னிஃபிகன்ஸ் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம எழுதிடலாம். சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இந்த கொலஸ்ட்ரால்ல நியூட்ரியன்ஸ் இருக்கும். என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கும்? மெயின்லி ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஆன்டிபாடி என்ன ஆன்டிபாடி இருக்கும்? ஆன்டிபாடி IgA இருக்கும். IgA, இந்த IgA அப்படிங்கிறது நம்மளோட ஆன்டிபாடி பாஸ் ஆகும், நம்ம மதர்ல இருந்து குழந்தைக்கு பாஸ் ஆகும். ஸோ க்ரோத்துக்கு ரொம்ப நம்ம பிறக்கும் போது இம்யூனிட்டியோட பிறப்போமா, நம்மளுக்கு ஒரே ஒரு ஆன்டிபாடி தான் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகும் பிளசண்டா மூலியமா. ரெண்டாவது ஆன்டிபாடி இங்கே தான் கொலஸ்ட்ரால் மூலியமா குழந்தைக்கு பாஸ் ஆகும். அது என்னது? IgA, ரைட். ஸோ அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, நான் சொல்றேன், லைனா எழுதிடலாம் நம்ம, சரியா. ஃபர்ஸ்ட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மில்க், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லலாம், சரியா. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மில்க் produced immediately after birth. சரியா, immediately after birth, right. Now இது ஒண்ணு. ஓகே, so இது it is a thick-ஆ இருக்கும், nutrient rich அப்படின்னா நியூட்ரியன்ட் இதுல அதிகமா இருக்கும். ஓகே, yellowish in color, yellowish in color. அப்போ நீங்க இப்படி கூட எழுதிக்கலாம், a thick nutrient rich yellowish color fluid secreted right after parturition for few days, it is called colostrum அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். புரிஞ்சுதா? எஸ், ரைட். சிக்னிஃபிகன்ஸ் என்ன? what is the significance? Significance, it provides essential immunity. It provides essential immunity by transferring what? IgA
antibody. சரியா? IgA antibody. High protein அதுதான் nutrient rich. சரி, நீங்க high protein எழுதணும்னா இங்க high protein கூட எழுதிக்கோங்க. High protein. Yes, that is also correct. சரியா? Right. Less fat content than cow milk help baby for easy digestion. Exactly. Very good. Correct தான். So இதுல என்ன இருக்காது? Low fat. Low fat இல்ல, ஃபேட்டே இருக்காது. இதுல ஃபேட் கிடையாது. என்ன இருக்காது? ஃபேட்டே இருக்காது. ஸோ ஃபேட் இருக்காது ஏன்னா அப்போதான் டைஜஷன் கரெக்டாக நடக்கும். எஸ், யூ ஆர் ரைட். ஸோ நம்ம yellowish கலர், வெரி லோ ஆர் நோ ஃபேட், நோ ஃபேட், நோ ஃபேட். சரியா? ஃபேட் இருக்காது. கிளியர்? ஓகே, இதுதான் நம்மளோட ஒரு ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ரெண்டாவது, placenta is an endocrine tissue. Justify. Yes, placenta is a endocrine, correct தான். ஆனா இது வந்து permanent endocrine கிடையாது, proper endocrine கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு only pregnancy timeல ஃபார்ம் ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் placenta, இல்லையா? pregnancy timeல ஃபார்ம் ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சர். அதனால இது டெம்பரரி, இது permanent கிடையாது. But yes, obviously it is an endocrine tissue. என்ன எழுதலாம்? இது வந்து temporary endocrine tissue. Temporary endocrine tissue. சரி, number 1. Number 2, it secretes several hormones during pregnancy. Hormones are என்னென்ன hormones? Number 1, HCG, human chorionic gonadotropins. Number 2, HPL, human placental lactogen. Okay, HPL. அதுக்கப்புறம் என்னது? Estrogen and progesterone. நாலாவது ரிலாக்சின். ஸோ இதெல்லாம் எழுதிட்டு நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? இதெல்லாம் எழுதிட்டு நீங்க என்ன எழுதலாம்? Because it secretes all these hormones, and hormone secretion is the function of endocrine glands or endocrine tissue. Hence, placenta is an endocrine tissue. சரியா? Hence, placenta is an endocrine tissue. Suppose நீங்க இதெல்லாம் கூட எழுதாம கூட நீங்க சிம்பிளா ஒரு 2 லைன்ல முடிக்கணும்னா இந்த 2 லைன்ல இப்படி கூட எழுதிக்கலாம். என்னது 2 லைன்ல எழுதணும்னா, placenta secretes several hormones like short formல கூட நீங்க எழுதிட்டு like HCG, HPL, relaxin, sex hormones, which is a function of an endocrine system or tissue. Hence placenta is an endocrine tissue. இது கூட நீங்க எழுதிக்கலாம். இது ஒரு ஆன்சர். Okay, it's up to you. Yes, SL Gaming, very good morning கண்ணா. So it's up to you. நீங்க இது எழுதலாம் or இது எழுதலாம். இது ரெண்டுல எது வேணா நீங்க எழுதிக்கலாம். சரி, ரெண்டு ஆன்சர்ல நீங்க எந்த ஆன்சர் வேணாலும் எழுதிக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். பட் நீங்க இது எழுதினா கூட இது கடைசியில நீங்க ஜஸ்டிஃபைன் கொடுத்துருக்கறனால அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால பெட்டர் நீங்க இதுவே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா?
Yes? Okay. அடுத்த question. What is okay Huntington's chorea. ஹண்டிங்டன்ஸ் கோரியா பேர் சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுக்கான ஆன்சர் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைப்பீங்களா? பட் இது சிம்பிள் கொஸ்டின். ஹண்டிங்டன்ஸ் கோரியா அப்படின்னா என்ன? எழுதிடலாமா இதோட ஆன்சர்? சரி, எழுதிடலாம். It is also known as Huntington's disease. Huntington's disease. It is a genetic disorder. It is a genetic neurodegenerative disorder. Neurodegenerative disorder. This is a point. Hi Vijayalakshmi. Hello, hi. Have some tea, guys. Okay, make tea, have tea, and do some exercise. All right. Okay. So neurodegenerative disorder. Okay. It causes involuntary movements. It causes what? Involuntary movements. Okay, it causes involuntary movements. So ஏன் அதனால தான் இது கோரியான்னு சொல்றோம். ஏன்னா அதுதான் இது. சரியா? It causes involuntary movements. இது வரைக்குமே ஓகே. இம்பார்ட்டன்ட் லெசன்ஸா நம்ம PYQ பார்த்துட்டு இருக்கோம்டா. இம்பார்ட்டன்ட் லெசன் தனி வீடியோ போட்டிருக்கேன், அது ஒரு தாட்டி போய் பார்த்துக்கோ. Okay, due to progressive death of neurons. Progressive death of neurons. அவ்வளவுதான். 2 மார்க்ஸ்க்கு இது போதும். ஓகே, 2 மார்க்ஸ்க்கு இது எழுதுனா போதும். சரியா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? what we can do next we can switch on the AC. ஓகே, சரி. ரிமோட் வேலை செய்ய மாட்டேங்குது ஏன்? ஓகே, டன். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சரி, அடுத்த क्वेश्चन என்ன? differentiate divergent and convergent evolution with one example. What you need to do? You need to put a tabular column like this. நீங்க ஒரு tabular column இப்படி வரையணும். and வரைஞ்சிட்டு இங்க என்ன எழுதுவீங்க? divergent evolution. and இந்த இடத்துல என்ன எழுதுவீங்க? convergent evolution. Divergent evolution and convergent evolution. Okay, right. First point in divergent evolution என்ன எழுதுவீங்க? divergent அப்படினா என்ன? ஒரு இடத்துல இருந்து different இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி adapt ஆகிறது. அப்படினா common ancestor. They have common ancestors. ஓகே, இங்க கன்வர்ஜென்ட் என்ன? டிஃபரெண்ட் ரீஜன்ல இருந்து வந்து ஒரு இடத்துல அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகி சேஞ்ச் ஆகிறது அண்ட் ஃபங்க்ஷன் பண்றது. அப்ப இங்க என்ன? they have different ancestors. இது எழுதலாமா? சரி, வேற என்ன எழுதலாம்? they perform similar functions, so they are from a common origin, migrated to different region. அப்படி எழுதலாம். எக்ஸாம்பிள் என்ன எழுதுவீங்க? இப்போ டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னா எக்ஸாம்பிள் நீங்க என்ன எழுதுவீங்க? இப்போ ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்வீங்க. அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிறது டைவர்ஜென்ட் எவல்யூஷனா? நீங்க
யோசிங்க. சரியா? படிக்கும்போதே நம்ம இந்த மாதிரிலாம் தான் யோசிக்கணும் படிக்கும்போது. சரி, நம்ம ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் படிக்கிறோம். அது வந்து என்னது, ஆஸ்திரேலியாக்குள்ளேயே இருக்கு, பட் டிஃப்ரெண்ட் ரீஜனுக்கு போய் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்கு. அப்போ அது டைவர்ஜென்ட் எவல்யூஷனா? சரி, அப்போ டார்வின் ஃபின்ச்சஸ் என்னது, டைவர்ஜென்ட் எவல்யூஷன்ல வருமா? அப்போ கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ல என்ன வரும்? ஓகே, ரைட். நவ் divergent evolution, common ancestor, okay, and they have homologous structures. They have homologous structures. Homologous structures. Okay, homologous structures. Example. Example என்ன எழுதுவீங்க? Example, 4 limbs of humans. 4 limbs of humans. Wings of bat. 4 limbs of humans. Bats. Whales. 4 limbs of humans. Bats, whales, etc. Okay, அதோட example. சரி, அப்போ convergent evolution என்னது? They have analogous structures. என்ன எழுதுவீங்க? They have, obviously, they have analogous structures. Okay, example எழுதிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? எக்ஸாம்பிள் எழுதிக்குவீங்க தானே? என்ன எழுதுவீங்க? கன்வர்ஜென்ட்க்கு wings of bat and insects. Yes, wings of bat and insects. Wings of bats and insects. அப்படின்னா yes, wings of bats and insects. Exactly, correct. புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான், இப்படி தான் எழுதணும். ஸோ எவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு, எழுதிட்டீங்க இல்லையா? 2 மார்க் சொலையா வாங்கிட்டீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் ரொம்ப ஈஸி. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்லாம் கேட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஆப்போசிட் எழுத போகிறோம் இல்லையா? சிம்பிளாக முடிஞ்சிடும். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன? வாட் இஸ் நோன் ஆஸ் சைட்டலாஜிக்கல் ஐசோலேஷன்? ஐசோலேஷன் என்னது? தனியா போறது இல்லையா? அப்போ சைட்டலாஜிக்கல் ஐசோலேஷன் அப்படின்னு என்ன? வாட் இஸ் சைட்டலாஜிக்கல் ஐசோலேஷன்? எஸ், வாட் இஸ் சைட்டலாஜிக்கல் ஐசோலேஷன்? சைட்டோலாஜினா செல்ஸ், கரெக்டா? சைட்டோலாஜி, சைட்டோனா செல்ஸ் அண்ட் லாஜினா ஸ்டடி. இப்போ நம்ம பிரித்து படிக்கும்போது சைட்டலாஜிக்கல் ஐசோலேஷன் டிஷ்யூவா? ஓகே, நான் என்ன ஆன்சர் வரும் நான் இங்கே எழுதிடுறேன். ஓகே, process of separating individual cells or components of cells from surrounding environment to form surrounding environment or from a tissue to study environment or from a tissue sample for study. Tissue sample எழுதிக்கோங்க, இங்க sample தான் கரெக்ட், sample எழுதுறது கரெக்ட். tissue sample for study. ஓகே, இதுதான் என்னது நம்மளோட என்னது. ஹாய் ரோட் டு ஜிப்மர். ஹாய் ராக்கண்ணா, வெரி குட் மார்னிங். சரியா? இதுதான் என்னது? சைட்டலாஜிக்கல் ஐசோலேஷன். ஸோ அதுதான்.
ஐசோலேஷனா பிரிக்கிறது, சைட்டோனா செல், லாஜினா டு ஸ்டடி. செல்லை படிக்கிறதுக்காக நம்ம டிஷ்யூலேருந்து பிரிக்கிறது தான் சைட்டலாஜிக்கல் ஐசோலேஷன். வீடியோ எண்டில் ஷார்ட் நோட்ஸ் தருவீங்களா இன் வாட்ஸ்அப் சேனல் ஒரு ஆப்? வீடியோ எண்டில் ஷார்ட் நோட்ஸா? இதுதான்டா ஷார்ட் நோட்ஸ். இதில் என்னடா ஷார்ட் நோட்ஸ் இருக்க போகுது? இது நீங்கள் நோட் பண்ணுங்க. ஷார்ட்டாக தான் எழுதிட்டு இருக்க எல்லாமே. இதுக்கெல்லாம் ஷார்ட் நோட்ஸ்ல எல்லாம் ஐயோ சாப்டருக்கு ஷார்ட் நோட்ஸ் கொடுக்கலாம்டா. கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் எங்கடா ஷார்ட் நோட்ஸ் இருக்கு? இதுதான் நான் எழுதுறத அப்படியே காப்பி பண்ணு. இதை விட ஷார்ட்டா எழுதணும்னா மார்க் ஷார்ட்டா தான் கிடைக்கும். உனக்கு 2 மார்க்கு அரை மார்க் தான் கிடைக்கும். வாங்கிக்கோ. இதோட பிடிஎஃப் நீ வாட்ஸ்அப் சேனல்ல நீ ஜாயின் பண்ணிக்கோ. இதோட லிங்க் அங்க போட்டுருவாங்க. PW ஆப் நீ ஜாயின் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோ. இந்த என்னது இந்த அப்படியே நோட்ஸ் பிடிஎஃப் உனக்கு அங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. அங்கிருந்து நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே ரைட். How does chemical mediators act as physiological barriers? Okay, how does chemical mediators act as a physiological barrier? நல்ல வேலை ரோட் டு ஜிப்மர்னு வந்துட்டு அப்படியே காமெடி பண்ணிட்டே நம்ம கிளாஸ் முடிச்சிடலாமா? சரி, நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும். 6 கொஸ்டின் ஒவ்வொரு வருஷத்துலையும் கேட்டிருக்காங்க. 6 கொஸ்டின்ஸ். ஸோ அந்த 6 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பயோசுவாலஜி, ஜுவாலஜி இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒத்து வரும். எதில் வேணால் கேட்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தானே இது. சரி, chemical mediators act as physiological barrier. Exactly, barrier by being secreted. இது அப்படியே எழுதிக்கோங்க. இங்க எழுதுங்க. Chemical mediators act as a physiological barriers by being secreted from the cells to trap microbes, to trap or kill microbes. ஓகே, இதுதான் நம்மளோட என்னது சைட்டலாஜிக்கல் பேரியரா இல்ல பிசியோலாஜிக்கல் பேரியர். எஸ், இது என்னது கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் act as a physiological barrier by being secreted from the cells to trap or kill microbes. சரி, இப்போ எப்படி மைக்ரோபை சாவடிப்பாங்க? how is that process works? so processல first thing என்னது? first creating an unfavorable condition creating an unfavorable conditions. okay, ரெண்டாவது directly killing the pathogen, pathogens. okay, ரெண்டாவது. மூணாவது they act as a signal molecule, signaling molecule for immune cells. சரி, last but not least initiating inflammatory response. எஸ், இதுதான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோ எழுதிங்கன்னா 2 மார்க் கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அது நீங்க எப்படி எழுதணும்? கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? வெறும் பைல இருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நான் ஷார்ட்டா எழுதிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நீங்க எப்படி எழுதணும்? கெமிக்கல் மீடியேட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கிருந்து இது எழுதி அதுக்கப்புறம் இங்கிருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? டைரக்டா அப்படியே எழுதிடாதீங்க, மார்க் கிடைக்காது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன் சார் குறைச்சிட்டாங்க, நீங்க சொன்னதானே எழுதுனேன், அதுக்கப்புறம் மார்க் குறைச்சிட்டாங்கன்னு கேட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நானும் ஒரு 2 திட்டி விட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன். இல்லை நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். பட் எஸ், நீங்க எப்படி ப்ராப்பர் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறனால கொஸ்டின்ஸ்ல இருந்து ஆன்சர் எழுதணும். ஓகே, அப்பதான் கரெக்டா இருக்கும். ரைட். Write the key features of organic farming. Okay, key features of organic farming. ஆர்கானிக் ஃபார்மிங் என்ன? சூர்யா படம் அப்படின்னு எழுதிக்கிறீங்க. சூர்யா ஒரு படத்துல ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு இல்லையா? டீட்டெயிலான்ட்டு இல்லை, அது ஆர்கானிக் ஃபார்மிங்கோட இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரகிள்ஸ். சூர்யாவா யாரோட மூவி அது?
அதில் நிறைய போராட்டம்லாம் பண்ணுவாங்க, நிறைய டெஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்கும். என்ன படம் அது? லோக்கஸ்ட் அட்டாக் நடந்துரும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபென்சிங் பண்ணுவாங்க. இது மாதிரி ஏதோ படம் இருக்கு. காப்பனா? காப்பான். ஓகே. ஸோ இந்த ஒரு மூவி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மூவி பற்றி எழுதி வச்சிடாதீங்க. நான் அப்படி தான் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்டில் ஃப்ரீடம் ஃபைட்டர், அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை பற்றி எழுத சொல்லி ஏதோ வந்துச்சு. சூர்யா, எஸ் ரைட். ஸோ அவரை பற்றி எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்துச்சா ஹிஸ்ட்ரியில். நான் என்ன எழுதினேன்? மூவி டயலாக் எழுதி வச்சிட்டேன். என்னது? மாமனா மச்சானா மானங்கட்டவன, நீ என் வயலுக்கு வந்து நீர் பாய்ச்சாயா, இல்லை அந்த மாதிரிலாம் டயலாக் இருந்துச்சுல, வசனம் இருக்கும்ல, அந்த வசனத்தை அப்படியே நான் பேப்பரில் எழுதி வச்சிட்டேன். எங்கள் ஹிஸ்ட்ரி டீச்சர் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு நல்லா பிடிச்சி திட்டினாங்க. திட்டிகிட்டே எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க பிரின்ஸிபல். அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கா பாருங்க உங்கள் பையன் அப்படின்னு. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க சரியா? அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா போர்டு எக்ஸாம்லலாம் பேப்பர் கூப்பிட மாட்டாங்க, மார்க் குறைச்சிருவாங்க. அப்பா அம்மாவை கூப்பிடாம டைரெக்டாக மார்க் குறைச்சி விட்ருவாங்க சரியா? அதனால் படத்தோட ரெஃபரன்சஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாதீங்க. எஸ், எந்த ஒரு மூவி ரெஃபரன்சஸ், மூவி டயலாக்ஸ் எழுதி வச்சிடாதீங்க சரியா? மாமனா மச்சானா மானங்கெட்டவன வரும்ல ஒரு டயலாக், ஒரு வசனம் வரும், பழைய படம் அது. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ரைட். So organic farming is an agricultural system. Organic farming is an agricultural system. It avoids the use of chemical or synthetic chemicals னு எழுதலாம். இந்த இடத்துல synthetic chemicals and focuses natural processes to maintain soil fertility, okay, to maintain soil fertility and control pest. இதுதான் கீ ஃபீச்சர். இது என்னது? கீ ஃபீச்சர். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா ஓகே, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்ல மாட்டேன், இது எழுதிக்கலாம். ப்ரோஹிபிஷன் இது ஷார்ட்டா நீங்க எழுதணும்னு நினைச்சா இதை வந்து எழுதிட்டு இதையும் நீங்க ஆட் பண்ணணும் சரியா? பட் இது மட்டுமே நீங்க எழுதலாம். ப்ரோஹிபிஷன் ஆஃப் synthetic chemicals. இதை நான் ஷார்ட்டா சொல்றேன் சரியா? synthetic chemicals. soil health management. வேற என்னது? natural pest and weed management. அதுக்கப்புறம் என்னது? crop rotation எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம எழுதிட்டு போகலாம் சரியா? ஸோ தீஸ் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ். இதானது நம்மளோட கீ ஃபீச்சர்ஸ் ரைட்? எஸ். அடுத்த கொஸ்டின் என்னது? 8 categories of species in red list. Oh god, what are the 8 categories? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் இது. ஓகே, பிகாஸ் ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே இப்போ இதுதான் ஹாட் டாபிக். என்வாயன்மெண்ட் சேஃப்டிங்கிறது ரொம்ப ஹாட் டாபிக் இது இல்லையா? ஸோ ரெட் லிஸ்ட்ல இருக்கிறது என்னது? 9 categories. ஆக்சுவலி 8 categories இல்லை, டோட்டலா 9 categories இருக்குல்ல. 8 categories தானா? எழுதிடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் என்னது? extinct in the wild.
Number 2, critically endangered. Critically endangered. மூணாவது endangered. நாலாவது vulnerable. lower risk or near threatened, least concerned, near threatened or least concerned, etc. இதெல்லாம் வரும். ஆறாவது data deficient, வேற என்ன எழுதலாம்? டேட்டா டெஃபிஷியன்ட் இருக்கு. வேற என்ன இருக்கு இதுல? critically endangered, extinct எழுதியாச்சு. extinct already okay. extinct in the wild already எழுதியாச்சு. வேற என்ன எழுதலாம்? ரெண்டு இனி எழுது சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு என்ன வரும்? categories. data deficient, least concerned, near threatened. data deficient, least concerned, near threatened. okay. அதுக்கப்புறம் என்னது? vulnerable எழுதியாச்சு. வேற endangered எழுதியாச்சு. critically endangered எழுதியாச்சு. extinct in the wild எழுதியாச்சு. ஓகே, டாப்ல extinct விட்டுட்டோம். இது ஒன்று. அதுக்கப்புறம் வேற என்ன வரும்? ஸோ 7 எழுதியாச்சு. 3 4 5 6 7. ஆக்சுவலி 6 7 8ன்னு எழுதிக்கலாம். சரியா? டோட்டலா 6 7 8ன்னு எழுதிக்கலாம். இது 6 7 8 அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோதான் நம்ம கிட்ட இருக்கு. இதை நியர் த்ரெட்டன்ட் ஆர் லீஸ்ட் கன்சர்ன்னு கூட எழுதிக்கோங்க. ஒரு 7 8. இது 7 6ஆ லோவர் ரிஸ்க்ல 2 வரும். ஸோ லெட்ஸ் சே இது 6th ஒன், இது 7th ஒன், இது 8th ஒன். சப்போஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா நீங்க எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. இதுல இனி எக்ஸ்ட்ரா இருக்கு இது கிடையாது அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல அதை மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்க்குறேன். எனக்கு இதுதான் 8 அப்படிங்கிறது மாதிரி எனக்கு மேக்ஸிமம் ஏதோ சம்திங் ஏதோ மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. somewhere something is missing. ஓகே, ரைட். ஸோ இதுதான் நம்மளோட கேட்டகரிஸ் ஆஃப் ரெட் லிஸ்ட். சரி, அடுத்தது இனி நிறைய வல்னரபிள் ஸ்பீஷிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அடுத்து போயிடலாம். By 2025, 2/3 of the world population may face water shortage. So what are the preventive measures to be taken to reduce water pollution? எவ்வளோ கொஸ்டின்ரா இருக்கு? 6 கொஸ்டின்ல மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 எழுதியாச்சு. 9 கொஸ்டின் அதுல. ஓகே, 9 கொஸ்டின். ஆப்ஷன் சேர்த்தியா தெரியலையே. By 2025, 2/3 of the world population may face water shortage. So what are the preventive measures to be taken to reduce water pollution? என்ன எழுதுவீங்க? Proper waste disposal. Proper
waste disposal. ரெண்டாவது treating wastewater. treating wastewater. மூணாவது reducing harmful chemicals. use of harmful chemicals. ஓகே, பேலன்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. ஹோம்ஒர்க் ஜென்ரல் கொஸ்டின் தானே, நீங்க உங்களோட வியூ பாயிண்ட்டும் சேர்த்து எழுதுங்க, பார்க்கலாம் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. சரி, அடுத்தது மார்ச் 2021 ஓட பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஜைமாலஜி. ஜைமாலஜி, ஓகே, டெஃபினிஷன் எழுதணும். அப்படின்னா ஷார்ட்டாக எழுதுறேன். சரி, நான் ஷார்ட்டாக எழுதிடுறேன், நீங்கள் அப்படியே நீங்கள் அதை எலாபரேட் பண்ணி எழுதிக்கோங்க. சரி, என்ன பண்ணலாம்? practice study or practice of fermentation. சரியா? fermentation இதுதான் ஷார்ட் ஃபார்ம் ஜைமாலஜி அப்படின்னா. ஜைமாலஜி அப்படின்னு என்னது? இதுதான் பேசிக் டெஃபினிஷன். ஸ்டடி அண்ட் சயின்ஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வைன், பியர். சரியா? வைன், பியர் அதுக்கெல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு படிக்கிறது தான், ஃபர்மெண்டேஷன் பத்தி படிக்கிறது தான் ஜைமாலஜி. சரி, அடுத்த கேள்வி. வாட் இஸ் இன்ஹிபின்? இன்ஹிபின் இஸ் அ ஹார்மோன் இல்லையா? வாட் இஸ் இன்ஹிபின்? வாட் இஸ் இன்ஹிபின்? இது என்னது? இன்ஹிபின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். எது செக்ரீட் பண்ணும்? செக்ரீட்டட் பை ovary இல்லையா? secreted by ovary. To be very specific, follicular cells. Graafian follicular cells. Or testis in male. இது வந்து female. In females. Testis in males. Testis என்ன பண்ணும்? male தான் secrete பண்ணும். சரியா? இது என்ன பண்ணும்? It acts as a negative feedback mechanism. It acts as a negative feedback and prevent secretion of what? Secretion of FSH from pituitary gland. அவ்வளவுதான். ரைட்? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். எஸ், கரெக்ட். சரி, இப்படிதான் நம்ம எழுதணும். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எழுதணும், செகண்ட் பாயிண்ட் இது எழுதணும், அவ்வளோதான். 2 பாயிண்ட் 2 மார்க். அடுத்தது, நேம் த ஹாட்ஸ்பாட்ஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா. நேம் த ஹாட்ஸ்பாட்ஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா. என்னென்ன ஹாட்ஸ்பாட் இருக்கு? நம்பர் 1 ஹாட்ஸ்பாட் அப்படின்னு என்ன? எந்த இடத்துல எண்டமிக் ஸ்பீஷிஸ் அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் அதிகமாக இருக்கும், அது நம்ம ஹாட்ஸ்பாட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். சரியா? ஓகே, அப்போ என்னென்ன இருக்கு? ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், இண்டோ பர்மா region, last Sundaland, including Nicobar Islands. சரியா? இதுதான் Sundaland. இதுதான் நம்மளோட hotspots in India. These are the hotspots. Okay, right. அடுத்து என்னது? Write a note on chorionic villus sampling. சரி, chorionic villus sampling அப்படின்னு என்ன? இதுக்கு பேரு ஷார்ட் ஃபார்ம்ல CVS அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சரி, it is an invasive prenatal diagnostic technique. prenatal diagnostic test.
டயக்னாஸ்டிக் அப்படின்னா என்னது செக் பண்றதுக்காக. டயக்னாஸ்டிக் டெக்னிக் ஆர் டெக்னிக் ஆர் டெஸ்ட் practiced. இது எதுக்காக CVS பண்றாங்க அப்படின்னா performed early in the pregnancy to detect chromosomal abnormality. Invasive prenatal diagnostics technique, it is used during pregnancy to check any chromosomal abnormalities, chromosomal abnormalities or chromosomal abnormalities or genetic disorders. அப்படி கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவாங்க, ஜீன் தெரப்பி சஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி கண்டுபிடிச்சிட்டா ஜீன் தெரப்பி இல்லைன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். என்ன மாதிரியான ஜெனடிக் டிசார்டர் நீங்க எழுதிக்கோங்க, லைக் டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் எக்ஸெட்ரா. மெயின்லி டவுன் சிண்ட்ரோமுக்கு செக் பண்ணுவாங்க. ஏன்னா டவுன் சிண்ட்ரோம் இஸ் வெரி காமன் இன் இந்தியா இஸ் டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது ரொம்ப காமனாக இருக்கு இப்போல்லாம். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட் ஆஃப்டர் பர்த். அதனால பிறக்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிடுவாங்க CVS. ரைட், ஓகே. What is next? What are Hollandric genes? Okay. Hollandric genes na Y-linked genes. Correct? Y-linked genes. So the genes present on Y chromosome, they are called Hollandric genes. Very simple. Okay. Genes present on non-homologous region of the Y chromosomes. Y chromosomes. So Y chromosomes males la dhaan irukku obviously, adanala Y chromosomes in males அப்படினு எழுதிக்கோங்க. Simple. ஓகே, இதுதான் Hollandric genes. சரி, அடுத்த கேள்வி என்ன? Define tubectomy from differentiate tubectomy from vasectomy. அப்பனா நீங்க என்ன பண்ணணும், நீங்க differentiate between, இங்க எழுதுங்க vasectomy, இங்க எழுதுங்க tubectomy. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க எழுதுங்க வாசெக்டோமில என்னது, என்ன எழுதுவீங்க? டிஃபரன்ஷியேட் டியூபெக்டோமி ஃப்ரம் வாசெக்டோமி. ஓகே, டியூபெக்டோமி தான் வாசெக்டோமில இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க. tubectomy, vasectomy. நீங்க இப்படியும் எழுதலாம், ஆர் நீங்க பேராகிராஃப் வைஸ் டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி எழுதலாம். வாசெக்டோமி நீங்க மென்ஷன் பண்ணாம கூட நீங்க எழுதலாம், பட் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். All right, first point என்ன எழுதுவீங்க? Blocking the fallopian tube and separating them, or cutting and separating them to prevent egg and sperm meeting. அதுக்கு ஆப்போசிட்ல வாசெக்டோமினா என்னன்னு எழுதிருங்க. சரியா, வாசெக்டோமினா என்னன்னு எழுதிருங்க. அதுக்கப்புறம் it is
நீங்க இதை எழுதிட்டு இந்த டெஃபினிஷன் ஆப்போசிட் எழுதிட்டு கடைசியில் கீழே ஹிண்டா நீங்க எழுதணும். சரி, என்னது கம்பேர் பண்ணி இன் வாசெக்டோமி த வாஸ்ட் டிஃபரன்ஸ் இன் த மேல்ஸ் ஆர் cut and separated, but in tubectomy the fallopian tube is cut and separated. Vasectomy is a male sterilization technique, whereas tubectomy is a female sterilization technique. இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி எழுதணும். புரிஞ்சுதா? ஓகே, டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு கடைசியில் கம்பேரிசன் எழுதுங்க. சரியா? இது முடிச்சதுக்கு அப்புறம் கம்பேரிசன் என்ன கம்பேரிசன் எழுதுவீங்க? நான் சொன்னதே தான் நீங்க எழுதணும். ஓகே, ஸோ வாசெக்டோமி இஸ் மேல் ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக், whereas tubectomy is female sterilization technique. ஓகே, இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி எழுதணும். ரைட், அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் காலாசர்? காலானா என்னது? பிளாக். காலானா என்னது? காலா இஸ் a Hindi word. சரியா? காலா இஸ் a Hindi term. காலா என்னது? Hindi term means black. காலானா என்னது? பிளாக். ஜர் அப்படின்னா ஃபீவர். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி கிடையாது, பட் ஜர் அப்படிங்கிறது உருதுன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் ஃபீவர். இது ஹிந்தியோ உருதுவா? ஐ எம் நாட் வெரி ஷுர். அசர், அந்த அசர் அப்படிங்கிறது ஐ திங்க் இட் இஸ் உருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது மீன்ஸ் என்னது? ஃபீவர். ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜொரான்னு சொல்றீங்களா, அதுல இருந்து வந்த டேர்ம் தான் இது. ஓகே, பிளாக் ஃபீவர். ஓகே, it's a parasitic disease. It is a parasitic disease caused by Leishmania protozoa. Leishmania protozoa. Okay, transmitted by female sand fly bites. சரியா? இதுக்கு என்ன எழுதுனா? நீங்க வேணும்னா சிம்டம்ஸ் எழுதிக்கோங்க. ஆனா அவ்வளோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் கேட்டிருக்காங்க, சிம்டம்ஸ்லாம் கேட்கல. ஸோ நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். தேவைன்னா எழுதிக்கோங்க, டைம் இருக்குன்னா சிம்டம்ஸ், டிரான்ஸ்மிஷன், ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் எழுதலாம். பட் கேட்கல, வெறும் வாட்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் எழுதினா கூட போதும். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் ஹாப்ளோடிப்ளாய்டி? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? வாட் இஸ் ஹாப்ளோடிப்ளாய்டி? ஹாய் ஹாசினி கார்த்திகேயன், எப்படி இருக்கீங்க? எஸ், வர்ஷா. ஹாய் வர்ஷா, குட் மார்னிங் வர்ஷா. எப்படி இருக்கீங்க வர்ஷா? எப்படி ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு வர்ஷா? எஸ் வர்ஷா, சொல்லுங்க. வாட் இஸ் ஹாப்ளோடிப்ளாய்டி? It is a sex determination technique. It is a sex determination system where males develop from unfertilized egg and females develop from fertilized eggs. Males
are haploid females are diploid. 10th standard new batch sir. Actually I'm 9th but 10th portion start பண்ணிட்டாங்க. Okay. Theory examக்கு என்ன பண்றது தெரியல. டேமன் குட் மார்னிங் கண்ணா. ப்ராக்டிக்கல் போகுது, தியரி எக்ஸாமுக்கு என்ன பண்ணுறது தெரியல. தியரி எக்ஸாமுக்கு ஏதோ கிளாஸ் எடுக்கிறல, அது படிங்க போதும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போகுது, நல்ல விஷயம்தான். ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்குங்க. தியரி எக்ஸாமுக்கு தான் இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கோம்ல, இதையும் என்ன பண்ணுங்க, இதை படிங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஏதோ கொஸ்டின்ஸ் மேட்ச் ஆகும். நிறைய கொஸ்டின்ஸ் 5 மார்க்கில் ரிப்பீட் ஆகிருக்கு, 2 மார்க்ஸில் ரிப்பீட் ஆகிருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ முடியும் போது. சரியா? ரைட். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. இப்போ ஸ்டார்ட் பண்ண எடுக்க முடியுமா? என்ன ஸ்டார்ட் பண்ண என்ன எடுக்க முடியும்? இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணா என்ன எடுக்க முடியும்? வண்டி எடுக்க முடியுமா? வண்டி எடுத்துடலாம், பைக் எடுத்துடலாம். வேற என்ன எடுக்க முடியும் கேட்குற? கொஞ்சம் கிளியரா இருக்கு. டிமன் டெமன் 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 டிமன் நீ ஆல்ரெடி கிளாஸ்ல வந்துட்டு தானே இருக்க இல்லையா? 550 பிளஸா? 550 பிளஸா? இப்போ ஸ்டார்ட் பண்ணாவா? ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டேடா கண்ணா, ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் கிளாஸ் வந்தேன், அதனால தான் எனக்கு டிமன் ஞாபகம் இருக்கு. ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் ஒரு 15 நாள் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன அவ்வளோ அவசரம்? எங்கே போயிட போகுது எக்ஸாம்? இங்கே தானே இருக்கு. ஒரு மாதம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணு, இதில் என்ன இருக்கு? அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணால் 600 வாங்கிடலாம். 600. போர்டு எக்ஸாமுக்கு கடைசி 10 நாள் படித்தா கூட 550 ப்ளஸ் வாங்க முடியுமானா வாங்க முடியும். அது சரி, அப்போது கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம். அது வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன். டாப்பரா நீ? டேய், ஸ்கூலில் டாப்பர் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுடா. ஸ்டேட் டாப்பர் வாங்கு. ஸ்டேட் டாப்பர் வாங்கிட்டு நீ வந்து கமெண்ட் பண்ணு, சார் நான் ஸ்டேட் டாப்பர்னு. கமெண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், எனக்கே தெரிஞ்சிடும். உன் பேர் மட்டும் ஒழுக்கமா சொல்லிடு. அப்போ இன்டர்வியூ எடுப்பாங்களா ஸ்டேட் டாப்பர் ஆனினா, அப்போ என் பேர் சொல்லு, தருண் திவாரி சார், இது நான் தான் டீமன் அப்படின்ட்டு. சரியா? நான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னது, எஸ் ஸ்டேட் டாப்பர் வாங்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. சரியா? நான் மீட் பண்ணி உனக்கு என்ன பண்ற, கேக்கா வாங்கி நம்ம கேக் வெட்டலாம், செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, சலோ பாய் பாய் ஹன்ஷிகா பாய். நீ போய் படிங்க. 10th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்ல விஷயம்தான். 10th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீ 10th நல்லா பர்ஃபார்ம் பண்ணு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளு. சரியா? அதுக்கப்புறம் நீ 11th வந்தீங்கன்னா நான் தான் உனக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ 11th லீவ் வந்து ஜாயின் பண்ணு கிளாஸஸ். ஓகே. அதான் சாரி வர்ஷா. எஸ் வர்ஷா 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 10th ஸ்டாண்டர்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க லைவில் வந்துட்டு. சரியா? 10th ஸ்டாண்டர்டு கிளாஸஸ் போயிட்டுருக்குல, அந்த கிளாஸ்லையும் நீங்கள் மேம்கிட்ட கேளுங்க. ஐஸ்வர்யா மேம் கிளாஸ் எடுப்பாங்க சயின்ஸ். இல்லை டவுட் எதாவது இருந்துச்சு நம்ம கிளாஸில் வந்தீங்கன்னா இங்கே கூட கேட்கலாம். நீங்கள் 11th வந்தீங்கன்னா நான் தான் உனக்கு கிளாஸ் எடுப்பேன். சரியா? அப்போ மீட் பண்ணலாம். எஸ் வர்ஷா, குட் லக், ஆல் த பெஸ்ட். சரி, அடுத்த கொஸ்டின். What write the causative agent for the following disease? Cholera, Vibrio cholera. Cholera என்னது? என்ன ஆன்சர் வரும்? ஓகே, write the causative agent for the following diseases: cholera, common cold, chikungunya, bubonic plague. Bubonic plague இது வந்து புதுசா இருக்கு, ஆனா ரொம்ப முக்கியம். bubonic plague ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, என்னது பாத்திரலாம். Vibrio cholera, இது என்னது? பாக்டீரியா. சரி, காமன் கோல்டு. காமன் கோல்டுக்கு ரைனோ வைரஸ். பேர்லயே வைரஸா இல்லையா, இது வந்து என்னது பாராசைட்னு எழுதி வச்சிடாதீங்க, பேர்லயே வைரஸ் இருக்கு, ரைனோ வைரஸ். சிக்கன் குனியா என்னது? சிக்கன் குனியா, எஸ் நம்மளோட சிக்கன் குனியா வைரஸ். சிக்வின்னு சொல்லுவீங்க. சிக்கன் குனியா வைரஸ்.
chickpea. அடுத்தது bubonic plague. இது என்னது? Yersinia pestis. இது என்னது? Bacterium. ஓகே, பாக்டீரியான்னு எழுதுறது இல்லை. ஏன்னு சொல்லுங்க, பாக்டீரியானா ப்ளூரல் ஃபார்ம், பாக்டீரியம் அப்படின்னா சிங்குலர் ஃபார்ம். அதனால இது ஒன்று தானே, அதனால நம்ம பாக்டீரியம் எழுதணும், அவ்வளோதான், வேற வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை. ரைட். ஸோ இதுதான் காசட்டிவ் ஏஜென்ட் ஃபார் த ஃபாலோவிங் டிசீசஸ். 2 மார்க். இந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா விட்டுறாதீங்க தயவு செய்து. சொல்லையா 2 மார்க் வாங்கிடலாம் ஈஸியா. சரியா? 1 வேர்ட் மாத்திட்டு தான் டைமும் ரொம்ப சேவ் ஆகும். அடுத்தது ஓகே, மார்ச் 2022 பேப்பர். மார்ச் 2022 பேப்பர் ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, yes, right. First question, what is senescent phase of life? Senescent phase, இலையுதிர் காலம் அந்த மாதிரி. So சாகர நிலைமையா? நம்மளோட senescent phase என்னது? Final stage. Final stage of any organisms லைஃப் சைக்கிள். செனசென்ட் ஃபேஸ்னா சாகர நிலைமை, கிழவன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். செனசென்ட் ஃபேஸ்னா அவை முத்தி போயிட்டீங்க, எப்போ வேணா நீங்க வந்துட்டு முத்தி போன பழம் மாதிரி விழுந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் செனசென்ட் ஃபேஸ். சரியா? செனசென்ட் லைஃப் சைக்கிள். ஓகே, பயாலஜிக்கல் ஏஜிங். இதுக்கு பேரு பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் cessation, then okay, reproductive. So இது வந்து final stage. It comes after reproductive phase in the life cycle. சரி, இதுதான் senescent phase. ரைட். அடுத்தது ரைட் த காம்போசிஷன் ஆஃப் சீமென். ரொம்ப சிம்பிள். இப்போ சீமென் அப்படின்னா நீங்க இதை வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா எழுதலாம். சீமென் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க கிரியேட்டிவா எழுதுங்க. என்ன எழுதுவீங்க? ஸ்பெர்ம்ஸ் பிளஸ் செமினல் பிளாஸ்மா. இப்போ இந்த செமினல் பிளாஸ்மாவை ரவுண்ட் பண்ணுங்க. இதை நீங்க என்ன பண்ணுங்க, இதுல நீங்க ஒரு 3ஆ பிரிச்சிருங்க. என்னது? prostate gland, fluid from the prostate. Sir, today biology practical sir, நான் படிக்க போறேன். Bye sir. Bye டா, bye. All the best for your practical examination. biology practical யாரெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பயாலஜி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத போறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரம் தருண் திவாரி ஆல் த பெஸ்ட். சரியா? நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. 30 out of 30 வாங்குங்க. பயப்படாம எழுதுங்க. சரியா? பயப்படாம எழுதுங்க. நர்வஸ் ஆகாதீங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். சரியா? ஓகே, ரைட். So what is the composition of semen? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? செமினல் பிளாஸ்மா எழுதியாச்சு. இப்போ செமினல் பிளாஸ்மால உங்களுக்கு செமினல் வெசிக்கல் ஃப்ளூயிட், அதுக்கப்புறம் ப்ராஸ்டேட் ஃப்ளூயிட், ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஃப்ளூயிட், அதுக்கப்புறம் மியூக்கஸ் ஃப்ரம் கவுப்பர்ஸ் கிளாண்ட். இது எல்லாமே சேர்ந்துருக்கும். அப்போ செமினல் வெசிக்கல் ஃப்ளூயிட்ல என்ன இருக்கும்? செமினல் வெசிக்கல் ஃப்ளூயிட்ல உங்களோட ஃப்ரக்டோஸ் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல என்னது? ஃப்ரக்டோஸ். ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஃப்ளூயிட்ல என்ன இருக்கும்? இதுல உங்களோட ஜிங்க், சிட்ரிக் ஆசிட் அண்ட் என்சைம். ஆப்வியஸ்லி காப்பர்ஸ் கிளாண்ட்ல மியூக்கஸ். இதுதான் என்னது? காம்போசிஷன் ஆஃப் சீமென். நீங்க இப்படி ஹாய் ஆஸ்டின் குட் மார்னிங். சரியா? எஸ், இதுதான் நம்மளோட செமினல் சீமெனோட காம்போசிஷன். நீங்க இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுக்கறதுல யாரும் தடுக்கவே முடியாது. ஃபுல் மார்க் அப்படியே கொடுத்தே ஆகணும். சரியா?
ஃபுல் மார்க் அப்படியே கொடுத்தே ஆகணும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், 95% செமினல் வெசிக்கல், 5% ஸ்பெர்ம் அப்படின்னு கூட நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். சரி, அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவ்வளோ டீட்டெயிலாக நான் போக வேண்டாம். ஓகே, இதில் எவ்வளோ ஸ்பெர்மோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் எழுதிட்டா பேசாமல். ஸ்பெர்ம் பர்சன்டேஜ் 2 to 5% ஆஃப் டோட்டல் ஸ்பெர்ம். என்னது டோட்டல் சீமென், அது ஸ்பெர்ம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 70% செமினல் fluid, seminal vesical fluid 70. Good morning Kanna, very good morning. Prostate fluid balance இருக்குது, balance mucus and prostate fluid. இது ரெண்டு தான் balance. ஒரு 20 இது 20%, இது 5%. ஸோ டோட்டல் 25%, கிட்டத்தட்ட 100% மேட்ச் ஆயிரும். ஸோ பர்சன்டேஜ் எழுதணும்னு அவசியமே கிடையாது. அடுத்தது state the importance. State the importance of POXO Act. See, POXO Act ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. Prevention of children from sexual offenses Act. இது எப்போ வந்துச்சு? 2012 POXO Act. So importance என்ன? Provides legal framework from child sexual harassment, framework to protect children under 18 from sexual assault, harassment, adult from sexual assault, harassment, and pornography. ப்ராக்டிக்கல் முடிஞ்சா திவ்யதர்ஷினி? ஓ மை காட், சூப்பர், வெரி குட். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க? 30 out of 30 வாங்கிடுவீங்களா? எஸ், 30 out of 30 கம்பல்சரி கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. ஐ நோ தட். எஸ் திவ்யதர்ஷினி. திவ்யதர்ஷினி சொன்னோன்னே எனக்கு பழைய ஸ்டூடெண்ட் திவ்யதர்ஷினி ஞாபகம் வந்துட்டாங்க. ஐ ஹேட் ஒன் நீட் ஸ்டூடெண்ட் திவ்யதர்ஷினி. ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் கொஞ்சம் எது பேசினாலும் எதிர்த்து பேசிடுவாங்க. பட் எதிர்த்து பேசுவாங்க மீன்ஸ் பிளேஃபுல்லி, லைக் அப்படியே காமெடி பண்ணுற மாதிரி, அப்படியே கிளாஸில் கலாய்க்கிற மாதிரி பேசுவாங்க. பட் நான் கொஞ்சம் கோவப்பட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. வெரி சென்சிட்டிவ் கேர்ள். பட் கடவுள் புண்ணியத்தில் அவங்க நல்லா படித்து வெளியே வந்தாங்க. ஓகே, ரைட். ஸோ இதுதான் நம்மளோட POXO ஆக்ட். சரி, நான் அடுத்தது என்ன எழுதலாம்? இதில் இப்போ இதில் ஒரு சில லூப் ஹோல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னது, நம்மளோட சில்ட்ரன் ஃபார் எக்ஸாம்பிள் 17 இயர்ஸ் இருக்காங்கல்ல, 17 இயர்ஸ் to 18 இயர்ஸ் அந்த ஏஜில் இருக்கிறவங்க இந்த மாதிரி POXO ஆக்டில் போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன ரீசெண்டாக சொல்லியிருக்கு? ரீசெண்ட்லி மீன்ஸ் ரொம்ப வருஷம் முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. என்னது, ஒரு குழந்தை 17 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து தெரியாதத்தனமாக பண்ணியிருக்கு அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஸோ 2 பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து அந்த 17 இயர்ஸ் ஒரு 17.5 17க்கு மேலே இருக்கிற ஒரு குழந்தை அந்த சில்ட்ரன் கிட்ட இந்த மாதிரி செக்ஷுவல் ஆஃபென்ஸ், இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டோ இல்லை செக்ஷுவல் அசால்ட்டோ இல்லை போர்னோகிராஃபி இது வந்துட்டு அவங்க கிட்ட நடந்திருக்கு அப்படின்னா அவங்களோட வில்லிங்னஸ் இருக்கு. ஓகே, அந்த குழந்தையோட வில்லிங்னஸ் இருக்கு அப்படின்னா 17 நம்ம வந்துட்டு சில்ட்ரனை கன்சிடர் பண்ணக்கூடாது. தோ நம்ம 18 இயர்ஸ் தான் ஒரு லிமிட் வச்சிருக்கோம். பட் ஸ்டில் 17 அப்படிங்கறத வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் 17ல அந்த மெச்சூரிட்டி வந்துருது. இப்போ இப்போ பழைய முன்னாடிலாம் வரது கிடையாது. பட் இப்போ பிகாஸ் மாடர்ன் டெக்னாலஜிஸ் அண்ட் எல்லாமே வந்து க்ரோ ஆயிருக்கிறதுனால 17ல அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு. அதனால 17 இயர்ஸ்ல
கன்சென்சுவலா ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த பாக்ஸோ ஆக்ட் கண்டு நம்ம வந்து பேசக்கூடாது. ஏன்னா அங்க வந்து என்ன கன்சென்சுவலா இருக்கு நம்பர் 1, நம்பர் 2 அது வந்து அவேர்னஸ், அவங்களுக்கு அந்த குழந்தைக்கும் அவேர்னஸ் இருக்கு, அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது அப்பாவின்னு சொல்ல முடியாது அப்படிங்கறத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, பட் ஸ்டில் இட் இஸ் a very serious offense, very serious offense comes under POXO Act. 18 இயர்ஸ்க்கு அண்டர் சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இது கொண்டு வந்தது. இட்ஸ் a very good act actually. ஓகே, சரி, குட் மார்னிங் வனிதா, வெரி குட் மார்னிங். அடுத்தது, வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்? த ப்ராசஸ் ஆஃப் என்னது டிரான்ஸ்கிரிப்ட். வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்? டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ கன்வெர்ட் பண்றது, அவ்வளவுதான். டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ இதை கன்வெர்ட் பண்றது தான் என்னது? த ப்ராசஸ் ஆஃப் the process of formation of mRNA from a double stranded DNA. Okay, it is the initiation of gene expression. Specific segment of DNA is copied. Specific segment of DNA is copied into mRNA. Okay, right? Yes. Another question. List out the major gases seen to found in the primitive earth. Oh, easy, very easy. List out the major gases seems to be found in the primitive earth. ரொம்ப ஈஸி. ஏன்னா இனிஷியல்ல என்ன இருந்துச்சு? ஆக்சிஜன்லாம் இருந்துச்சா? நம்ம என்ன சொல்லுவோம்? gases include water vapor, வேற கலர்ல எழுதுறேன், வாட்டர் வேப்பர் இருந்துச்சு. வேற என்ன இருந்துச்சு? கார்பன் டை ஆக்சைடு. வேற என்ன இருந்துச்சு? நைட்ரோஜன், மீத்தேன், அமோனியா, hydrogen sulfide. Okay, these are the gases. இப்போ வாட்டர் வேப்பர்னா நீங்க ஜெனரலா H2O ன்னு எழுதிக்கலாம், CO2 ன்னு எழுதிக்கலாம், N2 ன்னு எழுதிக்கலாம். சரியா? N2 ன்னு எழுதிக்கலாம். மீத்தேனுக்கு என்ன எழுதுவீங்க? மீத்தேனுக்கு CH4, அமோனியா NH3, இது H2S. கரெக்டா? ரைட். யூ காட் ஃபுல் மார்க். அதுதானே நான் சொல்லல, கண்டிப்பா நீங்க ஃபுல் மார்க் வாங்கியிருப்பீங்க. எஸ், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போ 30 மார்க் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி ஒரு 23.5 மார்க் எடுத்தா பாஸ் ஆயிடுவீங்க. ஆனா சென்டம் அடிக்கணும்னா இனி 70 மார்க்ஸ் எடுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதோட நோட்ஸ் இதெல்லாமே நான் எழுதிட்டு இருக்கேன் இல்லையா? இதோட ஆன்சர்ஸ் எழுதிட்டு இருக்கேன். இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? PW ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். சரியா? PW ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இங்க போட்டிருக்கிற ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். எங்க இதோ இந்த இடத்துல போட்டிருக்கிற ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். மொபைல் நம்பர் கொடுத்து OTP கொடுத்து நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ள என்டர் ஆயிடணும். பேட்ச் நேம் கொடுத்து நீங்க பேட்ச்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல என்ரோல் பண்ணிக்கலாம். எஸ், இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் எழுதியிருக்கிற நோட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது வாட்ஸ்அப் சேனல், இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எழுதியிருக்கிற நோட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட்ஸ், இந்த கொஸ்டின் ஆன்சர், இந்த ஆன்சர், இதெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு வேணும் PDF ஃபார்மேட்ல அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க இம்மீடியட்டா PW ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. சரியா? கரெக்டா? எஸ் எஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், how does the trophozoite of amoebiasis reach the final destination in our body? Final destination படத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இங்க பாத்தீங்களா? நீங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தை எழுதிடாதீங்க, அது இங்க எழுதக்கூடாது. இங்க என்ன எழுதுவீங்க? எஸ், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்?
ஓகே, இது வந்து நீங்க ஹோம்வொர்க் எழுதுறீங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். நீங்க அதை வந்து நீங்க எழுதிருங்க. இல்லைன்னா இல்ல பேசாம எழுதிடலாம். இன்ஜெஸ்டட் ஃபர்ஸ்ட். இது என்னது? என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா உள்ள என்டர் ஆகும். இன்ஜெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இன்ஜெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இது ஸ்டமக்குக்கு போகும். ஸ்டமக்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும். ஸ்டமக்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். இங்க என்ன ஆகும்? இது ஹேட்சிங். எக் வந்து என்ன ஆகும்? இது வந்து சிஸ்ட் ஃபார்ம்ல உள்ள என்டர் ஆகும். அண்ட் உள்ள என்டர் ஆனோட ஹேட்ச் ஆகும். ஸ்டமக்கு இன்டெஸ்டைன் போயிட்டு என்ன ஆகும்? ஹேட்ச் ஆகும். ஓகே, ஹேட்ச் ஆயிட்டு ட்ரோஃபோசோயிட்டா மாறிடும். ஓகே, ட்ரோஃபோசோயிட்டா மாறிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த ட்ரோஃபோசோயிட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். ட்ரோஃபோசோயிட் மூவ்ஸ் டு லார்ஜ் இன்டெஸ்டைன். ட்ரோஃபோசோயிட் எங்க போகும்? லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு. ஹாய் லோகேஷ். ஹாய்டா. கேஎல் ராகுல். ஓகே, என் கிளாஸுக்கு கேஎல் ராகுல்லா வரீங்க, பரவாயில்லையே, அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டேனா? கேஎல் ராகுல்ல என் கிளாஸ் கவனிக்கிறீங்க. லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? லார்ஜ் இன்டெஸ்டைன்ல காலனி ஃபார்ம் பண்ணும். விச் மீன்ஸ் இங்க மல்டிப்ளிகேஷன் அண்ட் colonization. ஓகே, மல்டிப்ளிகேஷன் அண்ட் colonization. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் டிஷ்யூ டேமேஜ் பண்ணி damages the tissue and enters bloodstream. ஓகே, அதுக்கப்புறம் இது எங்க போகும்? பிளட் ஸ்ட்ரீம்ல இருந்து டிராவல் பண்ணி நெக்ஸ்ட் இது லிவருக்கு போகும், பிரெயினுக்கு போகும் இல்லையா? லிவருக்கு போகும், பிரெயினுக்கு போகும். ரைட். அடுத்தது ஓகே, லிவர், பிரெயின், லங்ஸ். லங்ஸும் அட்டாக் பண்ணும். ஸோ இதை நான் வேற கலர்ல எழுதுறேன், இது கிளியரா தெரியல. இங்க போகும் லிவர், பிரெயின், லங்ஸ். அங்க போய் மேஜர் டேமேஜை காஸ் பண்ணும். ரைட். அடுத்தது டிஃபைன் ஜைமாலஜி. ரிப்பீட் ஆயிருக்கு. ஜைமாலஜி என்னது? ஃபர்மெண்டேஷன் இல்லையா? ஃபர்மெண்டேஷன் ஸ்டடீஸ். ஓகே, அதுதான் என்னது? ஜைமாலஜி. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரிப்பீட் ஆயிருக்கு. வாட் இஸ் மாஸ் எக்ஸ்டிங்ஷன்? மாஸ் எக்ஸ்டிங்ஷன்னா group of entire species get extinct due to natural disaster ன்னு எழுதலாம். What is mass extinction? என்ன எழுதுவீங்க? It is a rare catastrophical event. Good morning Varshan. Very good morning Dakana. Very good morning. என்ன எழுதுவீங்க? Rare. It is a rare catastrophic event in which rapid decline of global species or global population எழுதுறீங்களா? global decline, rapid global decline in biodiversity. ஓகே, இதுதான் நம்மளோட மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரைட். சரி, ஷார்ட்டாக நான் எழுதிக்கிட்டேன், இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிளோட. ஓகே, கொரோனா வைரஸ் இஸ் ஆர்என்ஏ வைரஸ்.
Basically, PCR technique is used for detecting DNA. If so, how PCR technique is used for diagnosing coronavirus? Good question. Very good question. Okay, very, very good question. Sorry. Another, coronavirus is a RNA virus. Basically, PCR technique is used for detecting DNA. If so, how PCR technique is used for diagnosing coronavirus? Yes? Question in a coronavirus is a RNA virus. Basically, PCR technique is used for detecting DNA. If so, how PCR technique is used for diagnosing coronavirus? That is a very, very, very creative question. இது எப்போ கேட்டிருக்காங்க? இது இயர் 2022ல கேட்டிருக்காங்க இல்லையா? 2022ல 2022ல கேட்டிருக்காங்க. ஸோ வெரி கிரியேட்டிவ். டீநேச்சுரேஷனா அது பிசிஆரோட ப்ராசஸ் தான்டா. பட் இங்க அப்படி எழுதக்கூடாது. எப்படி எழுதுவீங்க? PCR test detect SARS-CoV SARS coronavirus SARS-CoV-2 or detect coronavirus by using an initial step called reverse transcription. சரி, எங்கன ஆகும்? Mass extinction was took by me in my class as a seminar. என்னம்மா இப்படி காமெடி பண்ற நீ? கரெக்ட் தான், மாஸ் எக்ஸ்டிங்ஷன். இப்போ நான் கிளாஸ் எடுக்கும்போது பாருங்க, மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆயிடுறாங்களா? அதே மாதிரி தான். இல்லை, நான் கிளாஸ் எடுத்தா மாஸ் ப்ரொடக்ஷன் ஆயிரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க இல்லையா? நீங்க செமினார் எடுத்தா மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆயிடுச்சா, அப்போ உங்களை தூக்கி திஹார் ஜெயில தான் போடணும். நீங்க தான் மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கு காரணம், குளோபல் டிஸ்ட்ரக்ஷன். சரி, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இங்க என்ன நடக்கும்? டு கன்வெர்ட் the viral RNA into viral DNA. Okay, viral DNA. This process is called RT-PCR. This process is called RT-PCR. அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். சரியா? RT-PCR. அதனால தான் நம்ம PCR பண்ணல, நம்ம RT-PCR தான் கொரோனால பண்ணோம். ஓகே, திஸ் இஸ் த ரீசன். ஏன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், RT stands for reverse transcription. Very creative question, super question it actually. I love this question. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அடுத்தது என்னது? 2023 பேப்பர். 2023 நான் என்ன பண்ண போறேன்? நான் 2024 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவேன். சரியா? 2025 பேப்பர் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? 2025 பேப்பர் என்னது? உங்களுக்கு ஹோம்ஒர்க். 2023 which means 5 வருஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னது? 20, 21, 22, 23, 24. இது 5 வருஷம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின். 2025 உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? 2025 என்னது? உங்களுக்கு ஹோம்ஒர்க். அதை நீங்கள் எழுதிட்டு வீடியோ எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. எப்படி என்ன பண்ணுவீங்க? ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, டன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 10 minutes பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஒரு 10 minutes பிரேக் அண்ட் தென் we can continue. 6:30 6:26 ஆச்சு. 6:35க்கு நம்ம மீட் பண்ணலாம். சரியா? ரைட்.
ஹாய் மகிழ்ச்சி, ஹாய் டாக்கண்ணா, ஹாய். ஸோ நம்ம இப்போ பிரேக்குக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ஜாயின் பண்ணலாம். 2023 அண்ட் 24 பேப்பர் பேலன்ஸ் இருக்கு. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? 2023 அண்ட் 24 பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரேக் முடிச்சு ஒரு 35 36க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. 6:35 or 6:36க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, ரைட். See you after the break.
Hi, good morning. Very good morning, Kanna. Very good morning. Very good morning, Kamal Sangi. நேத்து நீங்க வந்திருந்தீங்க இல்லையா? சூப்பர் சூப்பர். சரி. Yes, very good morning. So, நம்ம 2023 2020 முடிச்சாச்சு, 2021 முடிச்சாச்சு, 2022 முடிச்சாச்சு. இப்போ நம்ம 2023ல இருக்கிற முக்கியமான தட் இஸ் PYQ 2023ல கேட்டிருக்கிற 6 PYQ 6 கிடையாது ஆக்சுவலி, இதுல நிறைய இருக்கும், 6க்கு மேலேயே இருக்கு கொஸ்டின்ஸ். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளாஸ்மோடோமி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? பிளாஸ்மோடோமி. சரியா? அப்படின்னா என்ன? வாட் ஓகே, வாட் இஸ் பிளாஸ்மோடோமி? சரியா, எழுதலாமா? ஓகே, ஆன்சர் எழுதலாம். Form of asexual reproduction. இது ஒரு பாயிண்ட். Form of asexual reproduction. ரெண்டாவது என்னது? It is seen in certain protozoans. Okay, or நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா எழுதணும் அப்படின்னா multi-nucleated protozoans. Okay, multi-nucleated protozoans. Parent cell divides into two or more smaller multinucleated daughter cells without mitosis. மைட்டோசிஸ் பண்ணாமையே நிறைய டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. சார் பாட்னி இன் 5 மார்க் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்னது 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா? உங்கள் வீடியோ வராமல் இருப்பேனா? சே, சூப்பர்டா கண்ணா, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். பட் நீ 5 மணிக்கு ஜாயின் பண்ணல, நான் 5 மணிலேருந்தே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்டா. ஓகே, பாட்னி 5 மார்க் கொஸ்டினா? பாட்னி கண்ணா, நீ அதுக்கு பாட்னி வீடியோ தான் பார்க்கணும். நான் ஜுவாலஜி டீச்சர், நான் ஜுவாலஜி தான் எடுப்பேன் இல்லையா? பட் பாட்னியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சார் சொல்லுவார், நான் சொல்கிறது சரியா இருக்காது இல்லையா? பாட்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் இருக்காரு, பிரைட்டன் சார், ரைட்? ஸோ பிரைட்டன் சார், அவர் பேர் பிரைட்டன். ஓகே, ஸோ அவர் சொல்லுவார், அவர் வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், ஆல்ரெடி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரிஞ்சிடும். சரி, அடுத்த கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் ஸ்பர்மியோஜெனசிஸ் அண்ட் ஸ்பர்மாட்டோஜெனசிஸ். இப்போ டிஃபரன்ஷியேட் கேட்டனால நம்ம என்ன பண்ணலாம், இதை ரெண்டா பிரிச்சிடலாம். சரியா? ஸ்பர்மியோஜெனசிஸ் அண்ட் ஸ்பர்மாட்டோஜெனசிஸ் இப்படி நீங்க பிரிச்சிடணும். எஸ், அண்ட் ஸ்பர்மியோஜெனசிஸ் அண்ட் ஸ்பர்மாட்டோஜெனசிஸ்ல நம்பர் 1 என்னது? நம்மளோட ஸ்பர்மியோஜெனசிஸ். என்னது டைம் ஆயிடுச்சா என்ன? என் மொபைல் கத்துது. 6:40. ஓகே, 6:40க்கு அலாரம் வச்சா 6. ஓகே, சி எப்போவுமே நான் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? காலையில் நான் எந்திரிக்கிறது 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 6:30 6:30 அப்படிங்கிறது நான் டைம் செட் பண்ணுவேன். பட் என்னால் எந்திரிக்க முடியாது. அதனால் ஆல்மோஸ்ட் 7 o'clock அப்படிங்கிறது இப்போலாம் எந்திரிச்சிட்டு இருக்கேன். ஆனால் 7 o'clock எந்திரிக்கிறதுக்கு நான் 6:30லேருந்து அலாரம் வச்சுட்டே இருக்கணும். 6:30 6:40 6:50 7 o'clock, அப்போ தான் 7 மணிக்கு எந்திரிக்க முடியும். இப்போ நான் காலையில் 5 மணிக்கு வரதுக்கு என்ன பண்ணேன்? 3:55 3:50 3:55 7 4 4:05 4:10 4:15 இந்த மாதிரி கண்டினியூஸாக அலாரம் வச்சேன். ஏதோ ஒரு அலாரத்தில் காது கேட்காதா என்ன இல்லையா? சரி, ஸ்பர்மியோஜெனசிஸ். ஸ்பர்மியோ அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஸ்பர்மியோ? வாட் இஸ் ஸ்பர்மியோ? ஸ்பர்மியோ அப்படின்னா ஸ்பெர்ம், ஆப்வியஸ்லி ஸ்பெர்ம். ஜெனசிஸ் அப்படின்னா என்ன? ப்ரொடக்ஷன், சிந்தசிஸ்.
Spermato அப்படின்னா spermatozoa. Spermatozoa. Genesis அப்படின்னா obviously synthesis. அப்படின்னா the production of sperm. Spermiogenesis அப்படிங்கிறது the development of sperm from spermatozoa is called spermiogenesis. ஆனா spermatogenesis அப்படி கிடையாது. Formation of spermatozoa. Okay. Entire process of formation of spermatozoa. The entire process of formation of spermatozoa, in which process like mitosis, meiosis 1 and 2 are involved. Okay, சரியா? சரி. அப்போ spermiogenesis-னா haploid spermatozoa into haploid sperms. இங்க diploid spermatogonia into haploid sperms, spermatozoa. Okay. Okay, அடுத்தது next question. Guys, good morning Prithviraj sir. Good morning. Spermatid into sperma இல்ல spermatid spermatid into sperm அப்படினு சொல்லலாம். Haploid spermatozoa into sperm. Okay, இந்த இடத்துலயா? Right. Spermatid, correct. Spermatid. Okay, தூங்காம கவனிச்சிட்டு இருக்கேன். Very good. Spermatid. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட spermatogonia இது diploid, இது first mitosis undergo பண்ணும், அதுக்கப்புறம் meiosis வரும் இல்லையா, அதுக்கப்புறம் மறுபடியும் meiosis 2 நடக்கும். ஸோ இது வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், இது செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். இது என்னது? ஸ்பெர்மட்டிட். எஸ், ரைட். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? இங்க ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும். கரெக்ட். ஸோ எஸ், நம்ம பிருத்விராஜ் சார் கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தான். காலையில் அவரும் எந்திரிச்சிட்டாரு நம்ம டைமுக்கு இல்லையா? சரி, அவரு கிளாஸ் நேற்று தான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், 5 மணிக்கு. ரைட். டீ குடிச்சிட்டு பார்த்தீங்களா சார் நம்ம நிலமைய? நீங்கள் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு இங்கே காலங்காலத்தில் டீ கூட கிடைக்கல. இட்ஸ் வெரி சேட். சரி, நம்ம கண்டினியூ பண்ணலாம். வாட் இஸ் மேயர் ராக்கிட்டான்ஸ்கி சிண்ட்ரோம்? பேரே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த பேரோட நோய் ரொம்ப சாதாரண ஒரு நோய். ஓகே, இது என்னது? ரொம்ப சாதாரண ஒரு நோய். சரி, அப்படின்னா என்ன மேயர் அப்படிங்கிறது? மேயர் ரொட்கின்சி யாரு? இது வந்து ஐதர் இந்த மாதிரி பேர்லாம் வரும்போது ஐதர் இது பேஷண்ட் நேமா இருக்கும், இல்லைன்னா கண்டுபிடிச்சவங்க நேமா இருக்கும். சரியா? அந்த டிசீஸை கண்டுபிடிச்சவங்க நேமா தான் இருக்கும். ஜென்ரலி ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்மஸ் ஃபேக்டர், பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர். அந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது யாரு தெரியுமா? கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது கிறிஸ்டியன் இல்ல. கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஒரு பேஷண்டோட நேம். சரியா? அதே மாதிரிதான் மேயர் ரோக்கிட்டான்ஸ்கி அப்படிங்கிறது யாரு?
Mayer wrote ki tanks ki. Let's write. Let me write this. Mayer wrote tanks ki அப்படிங்கிறது ஒரு இது வந்து ஒரு rare congenital disease. இது என்னது ஒரு rare congenital condition. Okay, இது என்ன ஆகும்? Primarily your spermatid are transferred into mature spermatozoa. சரி, ஓகே ஓகே பிரியா, கரெக்ட் தான். நீங்க உங்க டெஃபினிஷன் நீங்க எழுதிக்கோங்க, எது வேணா எழுதிக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. ஓகே, இந்த இடத்துலயும் மாத்த சொல்றீங்களா? சரி, இந்த இடத்துலயும் மாத்திடலாம். அப்போ ஸ்பெர்மட்டிட் சரி, நீங்க உங்களோட டெஃபினிஷன் உங்க புக்ல இருக்கிறது இல்ல உங்க ஸ்கூல்ல நோட்ஸ்ல கொடுத்துருப்பாங்களா டெஃபினிஷன், அந்த டெஃபினிஷனை நீங்க எழுதிக்கோங்க. சரி, அந்த டெஃபினிஷனை நீங்க எழுதிக்கோங்க. ஏன்னா உங்க ஸ்கூல் ரிவிஷன் எக்ஸாமுக்கு அதெல்லாம் தான் ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் கரெக்ஷன் பண்றவங்களும் ஸ்டேட் போர்ட் டீச்சர்ஸாக தானே இருப்பாங்க. ஸோ அவங்களும் நோட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே தான் நீங்க போர்டில் எழுதுற மாதிரி இருக்கும். இது என்னோட டெஃபினிஷன், நான் எழுதுற டெஃபினிஷன், அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது எழுதுனது இது ஈஸியா இருந்துச்சுன்னா இதையும் எழுதிக்கோங்க, தப்பு கிடையாது. சரியா, நான் எழுதுனது தப்பு கிடையாது இல்லையா? இது எழுதினாலும் மார்க் கொடுத்தாகணும். ஸோ இதுவும் நீங்க எழுதிக்கலாம், உங்க ஸ்கூல்ல கொடுத்துருக்கிற நோட்ஸும் நீங்க எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. எஸ் வர்ஷா, ஹாய் வர்ஷா, ஹாய். The spermatogenesis is the sequence of events in the seminiferous tubules of the testes that produce the male gamete, the sperm. சரி, நல்ல விஷயம், வெரி குட். ஓகே, எஸ், நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம், என்ன வேணா எழுதிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டெஃபினேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோவை பயோசுவாலஜி யூஸ் பண்ணலாமா? எஸ், யார் வேணா யூஸ் பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ஸ் தானே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தானே, இது நீங்க யார் வேணா யூஸ் பண்ணலாம். சார் ஐ ஹேவ் டவுட் இன் பயாலஜி. என்ன டவுட் வர்ஷா, சொல்லுங்க, என்ன டவுட்? சாட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க, சரியா? நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். எஸ், சரி, அடுத்த கொஸ்டின்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரேர், இது கான்ஜெனிட்டல் டிசீஸ். ஜெனரலி இது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல அஃபெக்ட் பண்ணும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், சரியா? ரேர் கான்ஜெனிட்டல் டிசீஸ் என்ன அஃபெக்ட் பண்ணும்? ஃபீமேல் affects female reproductive system. It is characterized by either underdeveloped, either வேண்டாம், characterized by underdevelopment of vagina, cervix, uterus, okay, vagina, cervix, uterus, or absence of, again, vagina, cervix, uterus, in the organism who has normal external genitalia. பார்க்கறதுக்கு external genitalia நல்லா இருக்கும், ஐ மீன் நார்மலா இருக்கும். ஓகே, ஆனா உள்ள இந்த ஆர்கன்ஸ் ஐதர் ப்ராப்பரா டெவலப் ஆயிருக்காது. All women are born with ovary, but some do not have functional uterus. This is called சரி, ஓகே, சரி, நீங்க அதை கூட எழுதிக்கலாம், அதை எழுதலாம், இதையும் எழுதலாம், எது வேணா எழுதலாம். வெரி குட் பிரியா, வெரி குட், வெரி குட். சரி, சார் ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் இந்தியன் கேட்டல் லீச் அபவுட் ரிசெப்டர்ஸ். ஆமாண்டா, நான் தமிழ்நாடு தான்டா. நான் பேசுகிற தமிழ் தமிழ்நாடு மாதிரி இல்லையா? நான் பேசுகிற தமிழ் தமிழ்நாடு மாதிரி இல்லையா? எப்படி இருக்கு? மத்திய பிரதேஷ் மாதிரி இருக்கா? இல்லை யூகே தமிழ் மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு?
எப்படி இருக்கு என்னோட Tamil? External morphology of Indian cattle leech about receptors. இது கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா கொஸ்டின்ல இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கிளியரா கொஸ்டின் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்ன எக்ஸாக்ட்லி உங்களுக்கு என்ன மார்ஃபாலஜி மட்டும் வேணுமா? இந்தியன் கேட்டில் லீச் அபவுட் ரிசெப்டர்ஸ். வாட் இஸ் திஸ்? எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் இந்தியன் கேட்டில் லீச் அபவுட் ரிசெப்டர்ஸ். கொஞ்சம் கிளியரா கொடுங்க கொஸ்டின். சரி, அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றது. இந்தியன் கேட்டில் லீச் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட ஹிருடினேரியா தானே. ஹிருடினேரியா அந்த லீச் தான். ஓகே, கேட்டில் லீச்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா கேட்டில் அதோட என்னது, கேட்டில் வந்து அட்டாக் பண்ணும் இல்லையா, அதனால நம்ம இந்தியன் கேட்டில் லீச்னு சொல்றோம். ஹிருடினேரியா கிராண்டுலோசா. அதோட ரிசெப்டர் பத்தி உனக்கு வேணும்னா நான் சொல்றேன் உனக்கு. எஸ் ஹிருடினேரியா கிராண்டுலோசா, எக்ஸாக்ட்லி. சரி, அதோட கேட்டில் அதோட நான் மார்ஃபாலஜி ரிசெப்டர் மார்ஃபாலஜி சொல்றேன், டோன்ட் வரி. ஓகே, எஸ் ஓகே. சரி, ஸோ நான் என்ன சொல்றேன், பிரியா நீங்க உங்க ஸ்கூல் கொடுத்துருக்க டெஃபினிஷன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. நான் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இது எழுதுனா கூட எழுதலாம், அந்த டெஃபினிஷனாலும் எழுதலாம், தப்பு கிடையாது. சரியா? ஓகே. எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா. ஓகே, ரைட். அடுத்தது, வாட் இஸ் லயோனைசேஷன்? வாட் இஸ் லயோனைசேஷன்? இப்போ ஹிருடினேரியா அப்படின்னு சொன்னா இதுல என்ன இருக்கும்? ஓகே, ஹிருடினேரியா இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், கடைசியா நம்ம பார்த்துக்கலாமா? இது நான் கடைசியா உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரியா? இந்த ரிசெப்டர் ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கூட எக்ஸ்ட்ராவா நம்ம இது சொல்றது இப்போ கஷ்டம். ஏன்னா கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி உங்க கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன், ரைட்? சரி, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எஸ், சலோ வர்ஷா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் லயோனைசேஷன்? ஓகே, ஸோ பிரியா நீங்க ஆப்வியஸ்லி என்ன பண்ணலாம். வசந்த், ஹாய் வசந்த். ஹாய் டாக்கண்ணா. சார், யுவர் தமிழ் இஸ் லுக்கிங் லைக் அன் மலையாளம் தமிழ். மலையாளம் தமிழா? இல்லடா டேய், நான் கோயம்புத்தூர். நான் சின்ன வயசுல இருந்தே நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன், சரியா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எங்க? கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸ் ஐடி பார்க் இருக்கு, சரியா? அங்கதான் என்னோட வீடு. சின்ன வயசுல இருந்து நான் அங்கதான் இருக்கேன். எல்கேஜி, யூகேஜி, நான் ப்ரீகேஜி படிக்கவே இல்லை ஆக்சுவலி, நான் மிஸ் பண்ணிட்டேன். எல்கேஜி கூட நான் படிக்கல. நான் டைரக்டா எங்க அப்பா வந்து 5 வயசுல இருக்கும்போது அட்மிஷன் பண்ணாரு யூகேஜியில். ஸோ யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். யூகேஜினா அப்பர் கிண்டர் கார்டன், சரியா? 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th, 12th, காலேஜ், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், சிக்ஸ்த் இயர் எல்லாமே நான் கோயம்புத்தூர்ல தான் பண்ணேன். கோயம்புத்தூர். ஸோ பியோர் என்னோட எதுக்கு நான் தேவையில்லாத டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும்? ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே என்னது கோயம்புத்தூர் தான். அப்போ நான் யாரு? நான் என்னோட ஊரு கோயம்புத்தூர் தான், சரியா? சரி. புக் இன்டீரியர் 1 மார்க். புக் இன்டீரியர் 1 மார்க். சூப்பர்விஷன் பேட்ச் +2 சூப்பர்விஷன் பேட்ச்ல ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்க போய் பாருங்க. 3 வீடியோ தான் இருக்கு. 3 வீடியோல 12 சாப்டர்ல இருக்கிற ஆல் புக் இன்சைட் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சரியா? அந்த வீடியோஸ் போய் பாருங்க. அந்த வீடியோஸ் இதே சேனல்ல லைவ் செக்ஷன்ல இருக்கும். அதோட நோட்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா நீங்க PW ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் +2 சூப்பர்விஷன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் நேம்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்ச் கிடைச்சிரும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, டுடே யூ ஹேவ் ஸ்கூல். ஓகே, பாய் 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 பாய். ஹேவ் அ குட் டே மேன், ஹேவ் அ குட் டே. சரியா? ஓகே, ரைட். லயனைசேஷன் என்ன? process of inactivation of சரி பிரியா எழுதுக்கு பார்க்கலாம் டெஃபினேஷன். ஓகே, உங்க ஸ்கூல்ல என்ன எழுதிருக்காங்க டெஃபினேஷன் பார்க்கலாம். process of inactivation of one of the
X chromosomes in females. Okay, females la ஏதோ ஒரு X. Yes, very good example. Very nice, very nice. Yes, thank you, thank you, Kanna. Thank you, Varsha. Yes, right. So idanade lionization. Okay, normal phenomena. Two chromosomes in every cell of female individual is inactivated during embryonic development. சரியா? So இதுக்கு பேரு X chromosome inactivation அப்படின்னு கூட சொல்லலாம். X chromosome inactivation. Okay, X chromosome inactivation, right? சரி. ஓகே, அடுத்தது போயிடலாம். அடுத்த question. What are Okazaki fragments? Okazaki fragments என்னது? இப்போ நம்ம DNA replication நடக்குது. இந்த DNA replication நடக்கும்போது என்ன ஆகும்? ஒரு இடத்துல நம்மளுக்கு straight and non fragment நீளமா நம்மளுக்கு ஒரு strand கிடைக்கும். அதே opposite sideல நம்மளுக்கு இந்த மாதிரி break ஆகி strands கிடைக்கும். ஸோ இங்க break ஆகி fragmentsல கிடைக்கிறனால இந்த fragmentsக்கு பேரு என்னது? Okazaki fragments. Okazaki. இது ஒரு Japanese person. Okay, Okazaki. So Okazaki fragments. And இது என்னது? Lagging strand. அப்போ இது என்னது? Leading strand. Okay. So இதுதான் என்னது? Okazaki fragments. Diagram கேட்கல, definition கேட்டிருக்காங்க. Definition இல்ல, அது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்க கொஞ்சம் என்ன பண்ணணும், இதே மாதிரி இதுதான் Okazaki fragments, small fragments பிரியறது. ஓகே, ஸோ வாட் ஆர் Okazaki fragments? இதை நீங்க எழுதிக்கோங்க. ஓகே, ரைட்? இல்ல நான் எழுதுறதா? Short, newly synthesized DNA segments produced discontinuously on the lagging strand during DNA replication. It occurs in eukaryotes. Okay, இதுதான் என்னது? Okazaki fragment. Oh, sorry. அடுத்தது eukaryotes. Okay. அடுத்த question. What is bio? Botany class எப்போ சார்? Botany class எப்போன்னு தெரியாதுடா எனக்கு. What is bioremediation? ஷெட்யூல் போட்டிருப்பாங்க, ஷெட்யூல் செக் பண்ணு. சரியா? கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஆப்ல போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷன்ல செக் பண்ணு, ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. அதில் நீ செக் பண்ணு, தெரிஞ்சிடும் உனக்கு பாட்னி கிளாஸ் எப்போன்னு. ஓகே, சரி. பயோ ரெமெடியேஷன். ecological natural process in which microorganisms. ஓகே, இதை நம்ம கொஞ்சம் வித்தியாசமா எழுதலாம், வேற மாதிரி. லைக் நம்ம பிரியா வந்து ஸ்கூல் புக்ல எழுதுற மாதிரி நம்ம எழுதிடலாம். சரியா? ஸ்கூல் புக்ல எழுதுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நோட்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன். ஸ்கூல்ஸில் எப்படி நோட்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணுறேன். சரி, அந்த ட்ரை பண்ணி நான் அந்த மாதிரி எழுதுறேன். ஓகே, எக்ஸாக்ட்லி அதே மாதிரி. எப்படி? த யூஸ் ஆஃப்
naturally occurring the use of naturally occurring or genetically engineered or genetically engineered microorganisms to reduce pollutants. சரியா? Use micro to clean up environmental pollutants. Exactly. Microorganisms to reduce or degrade pollutants. சரியா? ஓகே வெரி குட் நோ ப்ராப்ளம் பிரியா. நீங்க எழுதுங்க, தப்பே கிடையாது. சரியா? நீங்க கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரி இது வந்து ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கும் உங்களுக்கும் சரி, நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி குட், ஐ அப்ரிஷியேட் திஸ் பிரியா. காங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க நல்ல வேலை தான் பண்றீங்க, தப்பு கிடையாது. சரியா? பொல்யூட்டன்ஸ் அதுதான் இஸ் கால்ட் பயோ ரெமெடியேஷன். remediation. சரியா? இந்த டெஃபினிஷன் எனக்கு தெரிஞ்சு புக்லயும் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க நோட்ஸ்லயும் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மேட்சிங் இருந்தா கூட நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இது எழுதினாலே போதும். நீங்க உங்க நோட்ஸ்ல சப்போஸ் நீங்க டிஃபிகல்ட்டா கொடுத்துருக்காங்க, இது ஈஸியா இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்லயோ உங்க நோட்ஸ்ல அது ஈஸியா இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. சரியா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் பிரேக் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே. It is more expensive less expensive and more sustainable. Less expensive and more sustainable process. சரியா? more sustainable process. ஓகே, கரெக்டா? போதும், 2 பாயிண்ட் போதும். ஓகே, 2 பாயிண்ட் போதும் 2 மார்க்குக்கு. இதுக்கு மேல நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. எழுதணும் அப்படின்னா எழுதலாம். இட் இஸ் குரூப் இன்டு what? In situ bioremediation. Anyways, that's okay, no problem. Next, red data book na enna? What do you know about it? Red data book, very good. So enna எழுதலாம்? Red data book, what do you know about it? இது வந்து ஜெனரல் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க, பட் ஜெனரல் கொஸ்டின் கிடையாது. இந்த மாதிரி பார்க்கறதுக்கு தான் நமக்கு ஜெனரல் கொஸ்டின் மாதிரி இருக்கும், பட் ரெட் டேட்டா புக்கை எக்ஸ்பிளைன் பண்ணணும். டெஃபினிஷன் கொடுக்கலாம், பட் எழுதலாம். ஸோ ஐ வில் ட்ரை டு ரைட் லைக் நோட்ஸ் கொடுக்குற மாதிரி. இட் இஸ் அ ரெட் டேட்டா புக் or red list is a catalog of taxa. Hi Shiny sir, hi sir. அன்னைக்கு நீட் கிளாஸ் லைவ் பாதியிலேயே போயிட்டேன் because of my phone issues, really sorry sir. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷைனி. சனிக்கிழமை நாளைக்கு ஆக்சுவலி நாளைக்கு சனிக்கிழமையா? ஆமாம், நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு. ஓகே, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு. ஐ வில் ட்ரை டு மேக் இட் 5. ஓகே, ஐ வில் ட்ரை டு மேக் இட் 5. நான் இன்னைக்கு பேசி பார்க்கணுன்ட்ருக்கேன் 5 o'clock மாற்றுறதுக்காக. ஸோ நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கு. ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், தட் இஸ் ரெஸ்பிரேஷன். அது நம்ம படிக்க போகிறோம். NCERT பேஜ் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி. அண்ட் இந்த இனிமேல் வரப்போகிறது எல்லாமே நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கெல்லாம் போகாது. மேக்ஸிமம் 10 to 11, மேக்ஸிமம் 11 o'clock நான் முடிக்கிற மாதிரி பார்க்குறேன். சரி, அதுதான் என்னோட டார்கெட். 11 o'clock மேக்ஸிமம், அதுக்குள்ளே நம்ம முடிக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். சரியா?
எஸ். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. நாளைக்கு சாயங்காலம் 5 மணி ஆர் 6 மணி இதில் ரெண்டில் ஏதோ ஒரு டைமிங் தான் இருக்கும். நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நீட்டுக்கு தேவையான பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் என்சிஆர்டி லைன் பை லைன் அண்ட் questions of NCERT line by line. சரியா? Okay. Red Data Book, Red Data List is a catalog of taxa facing the risk of extinction. Okay, facing the risk of, yes, animal facing high risk of extinction. ஓகே டம், தேங்க்யூ. சலோ, இதுதான் ரெட் டேட்டா புக். சரி, இதுக்கு இன்னொரு பாயிண்ட் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம்? IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். கரெக்டா? சரி, IUCN என்ன பண்ணியிருக்கு? IUCN now renamed WCU, World WCU, World Conservation Union, Morg, Switzerland, maintains Red Data Book. World Conservation Union, World Conservation Union. Conservation Union maintains the Red Data Book. Maintains the Red Data Book. Maintains the Red Data Book. Okay. சரியா? இதுக்கப்புறம் நீங்க 5 மார்க்ல எழுதணும்னு நினைச்சா இதை பர்பஸ்ல எழுதலாம். பர்பஸ் ஆஃப் ரெட் டேட்டா புக், ரெட் லிஸ்ட்னா என்ன, அது எல்லாமே மென்ஷன் பண்ணலாம். பட் ஃபைன். அடுத்தது define eutrophication. Good morning Spark X Flex. Good morning Dakanna, very good morning. Define eutrophication. சரி, eutrophication அப்படின்னா என்ன? good morning everybody. Yes, okay, 7 o'clock ஆயிருச்சா? சரி, eutrophication என்ன? The process by which excessive, yes, exactly, Venkatesh, very good. The process by which the by which the body of water body, okay, body of water enriched in dissolved nutrients, dissolved nutrients, okay, that stimulates the growth of of aquatic algal bloom. Okay, usually resulting in the depletion of oxygen, or என்ன சொல்லலாம், dissolve oxygen. வாட்டர்ல என்ன இருக்கும்? dissolved oxygen. ஓகே, இதுதான் 2 மார்க்ஸ் ஈஸியா வருமா?
பார்த்துக்கோங்க எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கு. டெஃபினிஷன் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினிஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. டெஃபினிஷன்ஸ் எல்லாம் 2 மார்க்ஸில் வரும். ரன் ஆஃப் இன்டர்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் இன்டு வாட்டர் பாடி லைக் பாண்ட். ஓகே சரியா? ஸோ டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினிஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. டெஃபினிஷன்ஸ் ஒரு சில டிஃபரன்சியேஷன்ஸ், ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் டெஃபினிஷன்ஸ் அதுதான் மோஸ்ட்லி உங்களுக்கு கேட்பாங்க 2 மார்க் கொஸ்டின்ல. சரியா? ஜஸ்டிஃபை, கமெண்ட் இதெல்லாம் 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க மோஸ்ட்லி. பட் ஒரு சிலது இங்கேயும் கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸ்லையும். ஓகே மோஸ்ட்லி பாருங்க எல்லாம் டெஃபினிஷன் தான் இருக்கு. ஓகே பாரு, கிவ் ரீசன். வேக்சின் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் அகைன்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ். ஏன்னா அது சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது வைரஸா? சிக்கன் பாக்ஸ் வைரஸ். ஸோ வேக்சின் வைரஸ் கண்டுபிடிக்க முடியாதா? அப்படிலாம் கிடையாது. வேக்சின் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் அகைன்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ். வை? ஏன்னா கொரோனா வைரஸ் என்னது? கொரோனா வைரஸ் ஒரு வைரஸ் தானே, அதுக்கு அகைன்ஸ்ட் வேக்சின் நம்ம கிட்ட இருக்குல்ல. ஸோ வைரஸ்னால வேக்சின் கண்டுபிடிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. தெர் ஆர் சோ மெனி வேக்சின்ஸ் விச் இஸ் ஃபார் வைரஸ். அதனால இது தப்பு. அப்ப என்ன ஆன்சர் வரும்? என்ன எழுதலாம்? சரி, இது வந்து நீங்க யோசிச்சு ஹோம்ஒர்க்கா எழுதிடுறீங்களா? இது நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணிடுறீங்களா? எல்லாமே நான் தான் எழுதிட்டு இருக்கேன். எழுதி எனக்கு கை வலிக்குது. இது பேசாம நீங்க பண்ணுங்க. இந்த ஒரு கொஸ்டினை நீங்க எழுதுங்க. ஓகே இதான் கடைசி கொஸ்டின். எஸ். ஸோ எல்லா வருஷத்தோட கடைசி கொஸ்டின் இந்த மாதிரி என்ன சொல்றது, கிரியேட்டிவா கேட்டிருக்காங்க. இது கிரியேட்டிவ் கொஸ்டின். நான் வேணா ட்ரை பண்றேன். லைக் ஐ வில் கிவ் யூ த ஆன்சர். ஓகே சரி, என்ன ஆன்சர் வரும்? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக்சின் கண்டுபிடிச்சு நம்ம வேக்சின் கண்டுபிடிக்கல. சரியா? ஏன் கண்டுபிடிக்கலன்னா சப்போஸ் சைல்ட்ஹுட்ல நம்ம இந்த வேக்சின் கொடுத்துட்டோம்னா அடல்ட்ல ஒரு டிசீஸ் இருக்கு, சிங்கிள்ஸ். சிங்கிள்ஸ்னா சிங்கிளா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம சிங்கிளா இருக்கிறது கிடையாது. சாரி. சரியா? ஹர்ப்ஸ் ஜாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு எஸ் சார், நவ் ஒன்லி ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் போர்ட்ஸ் டியூ டு சம் ரீசன் ஐ நீட் சென்டம் இன் PCMB. வாட் கேன் ஐ டூ? I am aimed to complete PYQs this week. Then next, what are the things I need to do? Follow PW Tamil Nadu. சரியா? PW Tamil Nadu 11th and 12th board channel. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஃபாலோ இன் த சென்ஸ் அதை நீங்கள் ரெகுலராக பாருங்க. ஏன்னா அதில் நம்மளோட PYQs தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இந்த வாரம் அடுத்த வாரம் PYQ தான் போகும். ஸோ அடுத்த வாரத்துக்குள்ள எல்லா PYQ எல்லா சப்ஜெக்ட்லையும் முடிச்சிடும். அதனால நீங்கள் அந்த PYQஸை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம கூட லைவ் வரும்போது நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாம் பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணிடுங்க, இல்லை படித்து முடிச்சிருங்க. சரியா? அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ என்னன்னைக்கு லைவ் இருக்கோ அன்னன்னைக்கு அன்னைக்கு நடத்துனது அன்னன்னைக்கே முடிச்சு விட்ருங்க. 2 வாரத்தில் PYQs முடிச்சு விடலாம், கவலையே வேண்டாம். வெரி சிம்பிள். சரியா? ஓகே ரைட். ஓகே ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு பிரச்சனை. சரியா? இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால தான், அதுதான் ரீசன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் இதை ஹோம்ஒர்க்காக நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது நம்ம மார்ச் 2024, தட் இஸ் 24 இயர் 24ல இருக்குது. அதர் தேன் தட் எனி பேட்சஸ் ஐ நீட் டு see in the channel? நிறைய பேட்ச் இருக்கு. உங்களுக்கு நீங்கள் சென்டம் வாங்கணும்னா நம்மளுக்கு சூப்பர் ரிவிஷன் பேட்ச் இருக்கு. சரியா? சூப்பர் ரிவிஷன் பேட்ச், அந்த பேட்சை வந்து நீங்கள் PW ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த பேட்ச் நேம் அதில் போட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? வீடியோஸ் இருக்குது. அதில் 3 வீடியோ ஜுவாலஜியில் இருக்குது. ஜுவாலஜியில் 3 வீடியோ இருக்குது. அந்த 3 வீடியோ பாருங்கள். பாட்னியில் ஒரு 3 வீடியோ 4 வீடியோ 3 வீடியோ இருக்கும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலையும் இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள். ஓகே, அதில் இன்டர்னல் புக் இன்சைட் ஜுவாலஜியில் ஸ்பெசிஃபிக்கலி புக் இன்சைட் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். சரியா? இந்த பேட்ச் இருக்குது எனக்கு தெரிஞ்ச. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சீரீஸ், 3 மார்க் சீரீஸ், 5 மார்க் சீரீஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 1 மார்க் சீரீஸ்ன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அதுக்கு மேலே எதுவும் தேவைப்படாது. மோஸ்ட்லி
நீங்கள் இந்த சேனலில் இருக்கிற கடைசி ஒரு 1-2 monthsல என்னென்னலாம் வீடியோஸ் போட்டிருக்கோமோ அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த PYQs சூப்பர்விஷன் பேட்ச் அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஸ்கூலில் குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம், சரியா 1, 2, 3 எல்லா ரிவிஷன் எக்ஸாம் அதில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை சால்வ் பண்ணுங்க, படிங்க அதை, சரியா, டைம் இருந்தா. ஓகே, ரைட். ஸோ 2024 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு கோடை போடணும், அதுக்கு கீழே ஒரு ரோடை போடணும், சரியா, அண்ட் இங்கே எழுதணும் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இங்க என்ன எழுதுவீங்க? இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். External fertilizations and internal fertilizations. Right. என்ன ஆன்சர் எழுதுவீங்க எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷனுக்கு? Differentiate between external and internal fertilizations. Okay, so first point, very first point. இப்போ இது ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் क्वेश्चन கிடையாது. என்னது எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்னா meeting of sperm and ovum takes place outside the body. Internal fertilization na meeting of sperm and ovum or fusion of sperm and ovum takes place inside the body. Simple, simple. Fusion of male and female gametes, male and female gametes takes place outside the body. Outside the body. Ade opposite. Fusion of male and female gametes. Female gametes takes place inside the body. Inside the body. இது ஒரு பாயிண்ட். சரியா? ரெண்டாவது பாயிண்ட் என்னது? ஓகே, என்னது ரெண்டாவது பாயிண்ட்? occurs in mammals, birds, some reptiles, or mammals, some reptiles, sorry, some mammals, reptiles, some birds, and some fishes. Some fishes. Occurs in frogs, fishes and so on. நீங்க எழுதிக்கலாம். Yes. ஓ, நான் மாத்தி எழுதிட்டேன். சாரி. இது இங்க வரும், இது இங்க வரும். நான் அப்படியே மாத்திட்டேன். சரி, இது வந்து எக்ஸ்டர்னல் கிடையாது. ஓகே, நான் மாத்தி எழுதிட்டேன். சரி, நான் மாத்தி விட்டுறேன். நான் இதை இங்க எழுதிட்டேன். நான் அதான். ஓகே, ஐம் ரியலி வெரி சாரி. occurs in frogs or generally amphibians அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இங்க occurs in mammals, reptiles, birds, some birds, சரியா? நான் மாத்தி எழுதிட்டேன். ஐம் சாரி. சரி, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ரைட். சரி, அடுத்து என்னது? அடுத்து how is polyspermy avoided in humans?
பாலிஸ்பெர்மியானா என்ன? வாட் இஸ் பாலிஸ்பெர்மியா? பாலிஸ்பெர்மியா அப்படின்னா fusion, so polyspermia definition or fusion of more than one sperm with ovum அதுதான் என்னது பாலிஸ்பெர்மியா. இது எப்படி prevent பண்ணலாம்? It is prevented by cortical reaction, by a process called cortical reaction. சரி, அப்போ cortical reaction என்ன? Cortical reaction means cortical cells secrete some chemicals which makes the zona pellucida tough, which restricts the entry of sperms. Okay, clear? இதுதான் ப்ராசஸ். இது வந்து என்னோட லாங்குவேஜ்ல நான் எழுதியிருக்கேன். உங்க புக்ல என்ன இருக்கோ அதை நீங்க நோட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, இல்ல புக்ல இருக்கு, அதை நீங்க எழுதிக்கிட்டா போதும். இது எழுதினாலும் யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, ஃபுல் மார்க் கிடைக்கும். ஆனா உங்க புக்ல இருக்கிறது கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. சரியா? ரைட். அடுத்தது ரைட் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடிஸ். Write the preventive measures of STDs. STD na sexually transmitted diseases. Now, STDs la preventive measures la first step என்னது? Avoid having sexual intercourse with unknown or multiple partners. Number 1. Number 2 என்னது? Avoid having sexual intercourse without condoms. Okay, மூணாவது என்னது? Avoid using used needles, syringes, blades, etc. blades etc. ஏன்னா fluidல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஸோ பிளட்லையும் இருக்கலாம். சரியா? ஸோ இந்த 3 பாயிண்ட் நீங்க எழுதினாலே போதும். ஓகே, ரைட். அடுத்தது வாட் ஆர் ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ்? இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இது என்னது? ரிப்பீட்டட் கொஸ்டின். சரி, அடுத்தது give reason. genetic code is universal. இதுக்கு என்ன ரீசன்? genetic code is universal, give reason. ஓகே, இது நேத்து நான் genetic code எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். genetic code எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் 5 மார்க்ல. எஸ், அதில் நான் சொன்னேன்னா யூனிவர்சல் அப்படின்ட்டு, அது வந்து ஒரு சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் genetic codeன்னு சொன்னேனா? எஸ், அதில் யூனிவர்சல் சொல்லியிருக்கேனா? எஸ். ஸோ அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ ரெஃபர் 5 மார்க் PYQ. ஓகே, 5 மார்க் PYQ. அடுத்தது define zymology. again repeated question. இதோட 3வது டைம் ரிப்பீட் ஆயிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. ரிப்பீட்டட் கொஸ்டின் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இது 3வது டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ரைட்?
yes. அடுத்தது 3 levels of biodiversity. Again 5 mark question ல கேட்டிருக்காங்க, இதே தான் 3 levels of biodiversity. என்னென்ன? genetic level, ரெண்டாவது species level, மூணாவது ecological or biodiversity level, சரியா? இந்த மூணும் 5 மார்க்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. எஸ். அடுத்தது pedogenesis. எஸ், இது புது question. What is pedogenesis? Study of origin and formation of soil. Formation of soil. இதுதான் pedology. சரி, இதுதானது pedology. Formation of soil. எங்கிருந்து? Soil forms from the withering of rocks. Withering of rocks. Withering சத்தியமா ஸ்பெல்லிங் எனக்கு தெரியல, நீ பார்த்துக்கோ. எஸ், weathering இல்லடா, withering. ஸ்பெல்லிங் கரெக்டா நீ எழுதுறது? weathering கரெக்ட் தான். எஸ், நீ எழுதுனது கரெக்ட் தான்டா செல்குடி. weathering of rocks. ஓகே, எஸ். ஸோ இதுதான் pedogenesis, ரைட்? எக்ஸாக்ட்லி, சூப்பர். அடுத்த கொஸ்டின் ஹோம்ஒர்க் பண்ணிடுறியா? இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க்ல பண்ணிடுறியா? How do desired traits in animals or modern technology? Give example. How will you get desired traits in animals by using modern biotechnology? இதை நீ ஹோம்ஒர்க்கா பண்ணிடுறியா? கடைசி கொஸ்டின் இந்த இயர்ல இது ஹோம்ஒர்க்கா பண்ணிக்கிறியா? சரி, ஓகே. அடுத்தது 2025 பேப்பர். 2025ல இருக்கிற அத்தனை பேப்பருமே, சரியா? 2025ல இருக்கிற அத்தனை பேப்பருமே ஹோம்ஒர்க், சரியா? இந்த ஒரு பேப்பர் ஃபுல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஏன்னா நான் 5 வருஷத்தோட கொஸ்டின் PYQ நான் சால்வ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு வருஷம் நான் 2025 ஓடுது. 2020 பண்ணியாச்சு, 21, 22, 23, 24 5 வருஷத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 6வது வருஷம் 25 ஓடுது. நீங்க என்ன பண்ணுங்க, ஹோம்ஒர்க்கா நீங்க இதோட ஆன்சர்ஸ் எழுதி காமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. என்னது? ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு, சரியா? காமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி, எவ்வளவு கொஸ்டின் இருக்கு? எக்டோபிக் பிரெக்னன்சி, அதுக்கப்புறம் draw and mention the parts of spermatozoon, அதுக்கப்புறம் என்னது? give any two application of DNA fingerprinting. இது 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. DNA fingerprinting ரிப்பீட்டடா, அதனால இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மேஜர் gases seems to be found in primitive earth. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். என்னது? ரிப்பீட்டட் கொஸ்டின். சரி, அடுத்தது இது வந்து rearrange the descent in Burrowan evolution. சார், Burrowan evolution இது கேட்டதில்லை, பட் புதுசா இருக்க கொஸ்டின். அடுத்தது how does saliva act in body defense? இது புது கொஸ்டின், இதுவும் பண்ணி ரொம்ப ஈஸி தான். give any two bioactive molecules produced by microbes and state their uses. வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ல, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். வாட் இஸ் அக்ளிமடைசேஷன்? இதுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் எது? சூப்பர் ரிவிஷன் சீரீஸ்ல, +2 சூப்பர் ரிவிஷன் சீரீஸ்ல இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அக்ளிமடைசேஷன், ஓகே. +2 சூப்பர் ரிவிஷன் சீரீஸ்ல உங்களுக்கு நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஃபர் ஜுவாலஜி +2 சூப்பர் ரிவிஷன் சீரீஸ், சரியா? அதில் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நெட்டாலிட்டி அண்ட் மார்டாலிட்டி, இதுக்கும் ரெஃபர் +2 சூப்பர் ரிவிஷன் சீரீஸ். ரெஃபர் ஜுவாலஜி சூப்பர் ரிவிஷன் சீரீஸ். அதுலயும் இதுக்கும் நான் ஆன்சர் அங்கேயே கொடுத்துருக்கேன், டீட்டெயிலாக கிளியரா கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க், சரியா? ஸோ 2025 பேப்பர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப்
நீங்கள் அதை முடிச்சுட்டு காமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டட்னு காமெண்ட் பண்ணுவீங்க நம்புறேன். சரியா? ரைட். ஸோ சம்மரி என்னென்ன படிச்சிருக்கோம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் PYQs of year 2020, 2021, 2022, 2023 and 2024. Okay, PYQ of year 2025. சரியா? இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். இதான் உங்களோட ஹோம்ஒர்க். சரியா? ரைட்? எஸ். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு முடிஞ்சது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஜாயினிங் த லைவ். அடுத்த கிளாஸை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம்.